ஏன் மக்கள் வெற்றி அடைகிறது இல்லை வாழ்க்கையிலன்னு பார்த்தா, அவங்களுக்கான தனித்துவம் என்னங்கிறத கண்டுபிடிக்கிறதே இல்லை வாழ்க்கையில். உங்களுடைய யூனிக்னஸை நீங்க லூஸ் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. கடவுள் அதை குறித்து ரொம்ப அக்கறையா இருக்கிறார். உங்க தனித்துவம் தொலைஞ்சிடக்கூடாதுங்கிறதுல அவர் ரொம்ப கவனமா இருக்கிறார். ஏன் தெரியுமா? உங்களை தனித்துவத்தோடு படைத்தவர் அவர். கடவுள் யூனிஃபார்ம்லாம் தைக்கல. God is a God of varieties. நீங்க இன்னொரு போல் மாற முயற்சி எடுக்கும்போது நீங்க தோற்று போயிடுவீங்க. நீங்க எப்போ வெற்றி பெறுவீங்கன்னா, உங்களை கடவுள் என்னவா வாழும்படி வச்சாரோ அப்படி வாழ்றத தான் நீங்க வெற்றி பெற ஆரம்பிப்பீங்க. உங்க வெற்றி எப்போ ஸ்டார்ட் ஆகுது தெரியுமா? நீங்க இன்னொருத்தர் மாதிரி மாறுற முயற்சியில இருந்து வெளியே வர்றீங்களா, அப்போ தான் உங்க வெற்றி ஸ்டார்ட் ஆகும். ஒரே அச்சில் பல பேரை அவர் வார்க்கவில்லை. உங்களை வார்த்து விட்டு அந்த அச்சு அப்படியே தான் இருக்கு. ஏன்னா உங்களை போல் ஒருவர் இல்லை. நீங்கள் 1000-ல் ஒருவன் கிடையாது, கோடியில் ஒருவன் கிடையவே கிடையாது. நீங்க ஒரே ஒரு நபர் தான். இப்ப சுரமண்டலம் அப்படிங்கிற ஒரு வாத்தியத்தை வாசிப்பதுல தாவீது யாரா இருக்கிறான்? எக்ஸ்பர்ட் ஆயிட்டான். அவனை மாதிரி வாசிக்கிறதுக்கு ஊர்ல ஆளே இல்லை. உங்களுடைய திறமை எதுவாக வேணாலும் இருக்கலாம், அது அப்படியே பட்டை தீட்டிகிட்டே வாங்க, அதில் அப்படியே சிறப்பாயிட்டே வாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அரண்மனையில் இருந்தெல்லாம் அழைப்பு வர ஆரம்பிச்சிடும். ஏன்னா ராஜா அரண்மனையில் ராஜா டிப்ரெஷன் ஆயிடுறாரு. ஸ்பிரிட் அந்த டிப்ரெஷன் ஆகிற டைமில் தாவீது போய் வாசிச்சாமுன்னா அந்த ஆவி வெளியில போயிடுது, டிப்ரெஷனும் போயிடுது. உங்களுடைய தனித்துவமான வரங்களும் உங்கள் தனித்துவமான தாளந்துகளும் திறமைகளும் நீங்க கவனம் செலுத்தி அதை அப்படியே தீட்டினீங்கன்னு வைங்களேன், ஒரு நாள் அதுல நீங்க சிறந்தவர்களா மாறிடுவீங்க. உங்களுக்குள்ள கடவுள் வைத்த தனித்துவம் என்னன்னு கண்டுபிடிச்சி அதை எங்கேயாவது தீட்டினது உண்டா? அதை கொஞ்சம் மெருகேற்றுவதற்கு ஏதாவது செஞ்சது உண்டா? அப்படி பண்ணீங்கன்னா அப்படியே ஒரு பயணம் போயிட்டே இருக்கும். எப்படி ஒரு இரும்பு ஆயுதம் தீட்டப்பட அது கூர்மையான கத்தியாய் மாறுகிறதோ, அது மாதிரி நீங்க உங்க வாழ்க்கையில ஒரு நாள் பெரிய சாதனைகளை பண்றவங்களா மாறிடுவீங்க. கடவுள் உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு உங்களுக்கு வெற்றியை தருகிற ஒரு தேவனாக வருகிறார். நீங்க இன்னொருத்தர் போல இருக்கிறதுக்கு கடவுள் உங்களை தெரிந்து கொள்ளல, நீங்களா இருக்கிறதுக்காக தெரிந்து கொண்டிருக்கிறார். யோசித்து பாருங்க, உங்க ஒவ்வொருத்தருக்கும் வேற வேற மாதிரியான பிரிண்டை ஏன் கொடுத்தார்? அதுவே சொல்லுது நீங்க தனித்துவமானவர்கள் அப்படின்னு. சில மனிதர்கள் கடவுளே நம்பாத ஆட்களாக கூட இருப்பாங்க. ஆனா கூட அவங்க இன்னைக்கு நல்லா இருக்கிறதுக்கு காரணம் கடவுள். ஏன் தெரியுமா? கடவுள் அவங்களுக்கு கொடுத்த திறமை. எல்லா வரங்களும் தேவனிடத்திலிருந்து வருகிறது. எனக்குள்ளே ஏராளமான வரங்கள் இருக்கிறது, ஆற்றல்கள் இருக்கிறது, திறமைகள் இருக்கிறது. தேவன் அதை வெளியே கொண்டு வருவார். நான் ஒவ்வொரு நாளும் அதை கண்டறிந்து அதை பட்டை தீட்டி நான் பயன்படுத்துவேன். கர்த்தர் அநேக தொழில் அதிபர்களை அவர் எழுப்புகிறார். ஆமென். பாருங்கள், ஊழியக்காரங்க மட்டும் எழுமுனா போதாது. ஒரு காலத்தில் அதை மட்டும்தான் சொல்லியிருக்கிறாங்க. நிறைய ஊழியர்கள் எழுமணுன்ட்டு இல்லைங்க, நிறைய தொழிலதிபர்கள் எழுமணும். அதுவும் கடவுளுடைய ஒரு செயலாக தான் இருக்குது. நம்ம இந்த சைடை சொல்லிவிட்டு இந்த சைடு என்ன பண்ணிட்டாங்க சொல்லாமலே விட்டுட்டாங்க. வரங்களில் வித்தியாசம் இருக்குது. ரோமர் 12 நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா பல்விதமான வரங்களை குறித்து அங்கே நாம் படிக்கிறோம். ரோமர் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய கிஃப்ட்ஸ் இருக்குது. ஒவ்வொருத்தருக்கும் பலவிதமான கிருபைகள் என்ன பண்ணப்பட்டுக்கிறது, கொடுக்கப்பட்டிருக்கிறது. பாருங்கள், ரோமர் 12:5 4 பாருங்கள். ஏனெனில் நமக்கு ஒரே சரீரத்தில் அநேக அவயங்கள் இருந்தும் எல்லா அவயங்களுக்கும் ஒரே தொழில் இராதது போல. இப்போ மூக்குக்கு ஒரு வேலை, கண்ணுக்கு ஒரு வேலை, கைக்கு ஒரு வேலை, பாடி தான். ஆனால் பாடியில் ஒவ்வொரு அவயத்துக்கும் என்ன இருக்குது? வேறு வேறு டியூட்டி இருக்குது, வேறு வேறு ஜாப் இருக்குது, வேறு வேறு பர்பஸ் இருக்குது. கரெக்டாக? அது மாதிரி தான் கிறிஸ்துவின் சரீரமும் என்னது தான், அதுவும் ஒரு பாடி தான். இது என்னது? பாடி ஆஃப் கிரைஸ்ட். நீங்கள் எங்கே வந்திருக்கீங்க? பாடி ஆஃப் கிரைஸ்ட். கிறிஸ்துவின் சரீரத்தில் நீங்களும் யாராக இருக்கிறீங்க? ஒரு அவயமாக இருக்கிறீங்க. எல்லாம் சொல்லுங்கள், நான் இயேசுவின் சரீரத்தில் அவயமாக இருக்கிறேன். இது நல்ல ஆழமாக யோசித்து பாருங்கள். இயேசுவினுடைய அவர் மேலே இருந்த ட்ரெஸ்ஸிலேயே வல்லமை இருந்துச்சு. நீங்கள்லாம் அவயம். அப்போனா யோசித்து பாருங்கள், நீங்கள் உறுப்புங்க.
அவர் உடம்பில் நீங்கள் ஒரு உறுப்பாக இருக்கிறீர்கள். இது கொஞ்சம் ஆழமாக திங்க் பண்ணி பார்க்கணும். அடிக்கடி இதை மெடிடேட் பண்ணணும். நான் அவர் பாடியில் தான், அவர் சரீரத்தோடு நீங்கள் இணைஞ்சிருக்கீங்க. யூ ஆர் கனெக்டட். அப்படி சேர்ந்து இருக்கிறீங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு உறுப்பாக இருக்கிறீங்க. கண், காது, மூக்கா கடவுள் வச்சுருக்காரு. அப்போ என்ன சொல்கிறாரு, எல்லாம் ஒரு வேலையாக செய்யுது, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வேலை இருக்குது இல்லையா? அது மாதிரி தான் அங்கே சொல்கிறாரு, அநேகராகிய நாமும் கிறிஸ்துவுக்குள் ஒரே சரீரமாக இருக்க ஒருவருக்கொருவர் அவயங்களாய் இருக்கிறோம். நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியே நாம் வெவ்வேறான வரங்கள் உள்ளவர்களான படியினால். எல்லாம் சொல்லுங்கள், வெவ்வேறான வரம். அப்படின்னா என்ன? கிஃப்ட்ஸ், டிஃப்ரென்ஸ் கிஃப்ட்ஸ். நம்ம எல்லாருக்கும் வேறு வேறு திறமை, வேறு வேறு தாளந்து, வேறு வேறு காரியங்கள் இருக்குது. நான் செய்கிறது நீங்கள் செய்கிறது இல்லை, நீங்கள் செய்கிறது என்னால் செய்ய முடியாது. அதாவது நாம் எல்லாவற்றையும் செய்ய அழைக்கப்படவில்லை, ஆனால் நாம் ஏதோ ஒன்றை செய்வதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். ஐ கேன் டூ எவ்ரி திங். ஆனால் அது எல்லாத்தையும் நம்ம பண்ண முடியாது. we can do something. ஏதோ ஒன்று, ஒரு விஷயத்தில் எல்லாவற்றையும் உங்களால் செய்ய முடியும். இல்லைங்கச்சா? ஏதோ ஒரு காரியத்தில் அதில் என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணிடுவீங்க, செஞ்சு. ஒரு மூக்குனா மூக்குனுடைய முழு பர்பஸையும் செஞ்சிடும். கண்ணுனா கண்ணுடைய இதெல்லாம் பண்ணிவிடும். அதில் நீங்கள் முழுமையாக நீங்கள் இருப்பீர்கள். இது பெரிய பிஸ்னஸ் சீக்ரெட் பாருங்கள். ஏன் மக்கள் வெற்றி அடைகிறது இல்லை வாழ்க்கையிலன்னு பார்த்தா, அவங்களுக்கான தனித்துவம் என்னங்கிறத கண்டுபிடிக்கிறதே இல்லை வாழ்க்கையில். அப்படி மட்டும் கண்டுபிடிச்சாங்கன்னா, அதில் தங்களை வளர்த்து கொண்டு அதில் ஈடுபடுவாங்கன்னா, அந்த வரங்களில் கடவுள் என்ன கிஃப்ட்ஸ் வச்சுருக்காருன்னு பார்த்து அதுக்கேற்ற படிப்பு, அதுக்கேற்ற பயிற்சி, அதுக்கான முயற்சி, இதெல்லாம் பண்ணால் வளர்ச்சி நிச்சயம். எல்லாம் சொல்லுங்கள், பயிற்சி, முயற்சி, வளர்ச்சி. அப்படி தான் பாருங்களேன். ஆமாம், பயிற்சி ப்ளஸ் முயற்சி ஈக்குவல் டு வளர்ச்சி. அப்படியே உட்காந்துருக்காங்க. துட்டு இல்லையே பாஸ்டர், வேலை இல்லையே, அதெல்லாம். ஐயோ பாருங்களேன், நீங்கள் கடவுளுடைய பிள்ளைங்க, உங்களுக்குள்ளே எம்புட்டு வச்சுருக்காரு தெரியுமா? நம்ம வெறும் எப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு உள்ளே ஏகப்பட்டது இருக்குது. அதெல்லாம் நம்ம கண்டுபிடிக்கல, தீட்டலை, அதனால் அப்படியே இருக்குது. எல்லாருக்குள்ளேயும் இருக்குது. இல்லாதவங்க யாருமே கிடையாது, அறியாதவங்க தான் இருக்காங்க. அதனால தான் நான் அடிக்கடி சொல்லுவேன், இன்றைய நமது பிரச்சனை இல்லாமை அல்ல, அறியாமையே. ஆமாம், அப்போ இருக்குது, நிறைய வெவ்வேறான வரங்கள் இருக்குது. டிஃப்ரென்ஸ் கிஃப்ட்ஸ்லாம் உள்ள என்ன பண்ணியிருக்கிறாரு, வச்சிருக்கிறாரு. ஸ்பிரிச்சுவல் கிஃப்ட்ஸ் அண்ட் நேச்சுரல் கிஃப்ட்ஸ் ரெண்டும் இருக்குது. ஆவிக்குரிய வரங்களும் இருக்குது, நேச்சுரலான கிஃப்ட்ஸும் உள்ள இருக்குது. அப்போது இது அதை குறித்து பெரிய ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறாரு. என்ன கொடுக்குறாரு பாருங்கள், 6வது வசனம். நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியே நாம் வெவ்வேறான வரங்கள் உள்ளவர்களானபடியினால் நம்மில் தீர்க்க தரிசனம் சொல்லுகிற வரத்தை உடையவன் விசுவாச பிரமாணத்திற்கு ஏற்றதாக சொல்ல கடவன். ஊழியம் செய்கிறவன் ஊழியத்திலும், போதிக்கிறவன் போதிக்கிறதிலும். ஊழியம்னு இருக்குது, அப்புறம் என்ன இருக்குது, டீச்சிங், போதிக்கிறதும் அதில் இருக்குது. அப்புறம் கவுன்சிலிங், புத்தி சொல்லுகிறவன் என்ன பண்ணுறது, புத்தி சொல்லுகிறதிலும் தரித்திருக்க கடவன். அடுத்தால ஒரு ஊழியம் இருக்குது, அடுத்தால ஒரு கிஃப்ட்ஸ் பாருங்கள், பகிர்ந்து கொடுக்கிறவன். என்னங்க இது கேள்விப்பட்டிருக்கீங்களா நீங்கள்? பலவிதமான கிரேஸ் பற்றி பேசுகிறாரு, பலவிதமான கிஃப்ட்ஸ் பற்றி பேசுகிறாரு. அதில் முக்கியமான பலவிதமான கிஃப்ட்ஸ் பற்றி, பலவிதமான கிரேஸ் பற்றி அவர் பேசுகிறாரு. அதில் முக்கியமானது என்னென்னா கிவிங் கிரேஸ் அப்படின்னு ஒன்று இருக்கான், பகிர்ந்து கொடுக்குறவன். அதாவது இப்போ டீச் பண்ணுறதுக்கு எப்படி எனக்கு ஒரு கிஃப்ட்ஸு கடவுள் கொடுக்குறாரோ, அது மாதிரி சிலருக்கு ஒரு கிஃப்ட்ஸு தராரா. என்ன கிஃப்ட்ஸுனா பகிர்ந்து கொடுக்குற கிஃப்ட்ஸ், பகிர்ந்து கொடுக்குற ஒரு வரம். கிவிங்கே ஒரு கிஃப்ட்டுங்க, கிவிங் கிரேஸ். அப்படின்னா என்னென்னா, கடவுள் சிலருக்கு ஸ்பெஷல் காலிங்லாம் வச்சுருக்காரு. அவங்க வேலை என்ன தெரியுமா, கொடுக்கறது தான் வேலையை. கற்று கொடுக்கிறவன், ஆனால் இவன் கொடுக்கிறவன். நிறைய பேருக்கு வாங்குகிற வரம் தான் இருக்கு. சிலர் வாழ்க்கையில் ரொம்ப சோகமாயிட்டா கூட சொல்லுவாங்க தெரியுமா, நான் வாங்கி வந்த வரம் அப்படி அப்படிம்பாங்க. அப்போ கூட வரம் வாங்கிட்டு வந்திருக்காங்க. எப்படி இதெல்லாம் கவனிச்சிருக்கீங்களா நீங்கள்? என்ன போட்டிருக்கு பாருங்க, பகிர்ந்து கொடுக்கிறவன். இது ஒரு கிஃப்ட் பாருங்க. பகிர்ந்து கொடுக்கிறவன் வஞ்சனை இல்லாமல் கொடுக்க
கடவன். வஞ்சனை இல்லாமல். அதில் இங்கிலீஷில் வருது, என்ன வருது? சேர்ஃபுல்னஸ். சேர்ஃபுல்னஸ். ஒரு தாராளமாக இருக்கிறது கூட ஒரு கிஃப்ட் தான். முதலாளியானவன், முதலாளியாக இருக்கிறது ஒரு கிஃப்ட்டு. இப்படிதான் எவ்வளோ இருக்கு பாருங்க. நம்ம வெறும் என்னத்தான் யோசிச்சிட்டோம், ஊழியக்காரர்கள் எங்கே என்ன பேசிட்டோம். எம்புட்டு வேலை இருக்கு பாருங்க. முதலாளியாக இருக்கிறது ஒரு அழைப்பு. சிலர்லாம் கடவுள் முதலாளியாக அழைக்கிறார். அம்மா மட்டும்தான் அம்மேனா, மீதியெல்லாம் ஓமேனா. எங்களுக்கெல்லாம் அந்த வரம் வேண்டாங்க, நாங்கள் தொழிலாளியாகவே இருந்துடுறோங்கிறீங்களா? கடவுள் உங்களை முதலாளியாக அழைக்கிறாருங்க. பைபிளில் தான் இருக்குதுங்க. அது ஒரு கிரேஸ். கடவுளை சிலரை முதலாளியாக என்ன பண்ணுறாரு, வைக்கிறாரு. அப்புறம் பாருங்க, இரக்கம் செய்கிறவன். இரக்கம் செய்கிறவனா என்ன? இப்போ பாருங்கள், இப்போ மதர் தெரசா மாதிரி உள்ளவங்கலாம் அந்த சேரிட்டி ஒர்க்ஸில் அப்படியே போனாங்க பாருங்கள். இரக்கம் செய்வது மற்றவங்களுக்கு, அந்த மாதிரி ஒரு கிஃப்ட்ஸ். இப்படி ஏகப்பட்டது அங்கே என்ன பண்ணுறாரு, அப்படியே அள்ளி வீசுகிறார். கிறிஸ்துவின் சபையில், கிறிஸ்துவின் அவயங்கள் இருக்கிறவங்களுக்கு பல வரங்கள் இருக்குது. நிறைய பேர் ஒரு ஏரியாவை பார்த்துட்டு இன்னொரு ஏரியாவை என்ன பண்ணுறதாங்க, விட்டுருதாங்க. அப்படி விடக்கூடாது பாருங்களேன். ரெண்டையும் என்ன பண்ணணும், பார்க்கணும். ஊழியம் செஞ்சால் அது கடவுளுடைய காரியம், தொழில் செஞ்சால் அது சாத்தானுடைய காரியம், அப்படிலாம் யோசிச்சுட்டாங்க. அது உலக பிரகாரமானது அப்படின்றதாங்க. அது தப்பு பாருங்க. கடவுள் உங்களுக்கு என்ன வரங்களை கொடுத்துருக்காரோ அதை நீங்கள் போய் ஆவிக்குரிய ஆட்டிடியூட்டோட, மனநிலையோட, ஆவிக்குரிய பலத்தில் நீங்கள் செஞ்சீங்கன்னா நீங்கள் செய்கிற பிஸ்னஸும் ஆவிக்குரியதாக தான் இருக்குது. அதாவது இந்த செக்குலரிசம், ஸ்பிரிச்சுவலிசம்னு ஒரு கோடை போட்டு விட்டாங்க பாருங்களேன். கடவுள் அப்படிலாம் வைக்கல. அப்படி பார்த்தீங்கன்னா இயேசு ஊழியம் எத்தனை வருஷம் செஞ்சார்? 3 வருஷம். ஆசாரி வேலை எத்தனை வருஷம் பார்த்தாரு? யோசித்து பாருங்கள், எத்தனை வருஷம்? 30வது வயது வரைக்கும் என்ன தான் பண்ணிட்டு இருந்தார்? ஆசாரி வேலை தான் பார்த்தாரு. ஊழியம் எத்தனை வருஷம் பார்த்தாரு? என்னங்க ஏசு ஊழியம் செஞ்ச மாதிரி இப்போ உங்களுக்கு தெரியல? 10 வயசில் ஆரம்பிச்சிருந்தா கூட 20 வருஷம் என்ன தான் பார்த்துருக்காரு? பெஞ்சு செய்கிறதும் இழைக்கிறதும். என்னங்க நீங்கள், ஜீசஸ் ஆத்துமாக்கள் அழிகிறார்கள், போய் பெஞ்சு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, உளியை வச்சு தட்டிக்கிட்டு இருக்கீங்க, இப்படியா பண்ணிக்கிட்டு இருக்கிறது? இல்லை. அவர் என்ன செய்கிறனோ, பிதா எனக்கு என்ன கொடுத்தாலும் அது ஆவிக்குரியதாக தான் இருக்குது. அதனால் நீங்கள் தொழில் செய்கிறத பற்றிலாம் வருத்தப்படாதீங்க. ஏசு பண்ணார்னா அந்த பெஞ்சு அவ்வளோ சூப்பராக இருந்திருக்கும். அவர் பண்ண சேர்லாம் அப்புறம் மியூசியத்தில் வைக்கிற மாதிரி அழகான சேராக பண்ணியிருப்பார். அதனால் நீங்கள் மற்ற ப்ரொஃபஷனலில் இருந்தால் கூட நீங்கள் நினச்சிக்கூடாது நம்ம ஒன்றும் கடவுளுடைய காரியத்தை செய்யலைன்னு நினைக்கக்கூடாது. நீங்களும் கடவுளுடைய காரியத்தை தான் செஞ்சிட்ருக்கிறீங்க. ஆமாம், எல்லாம் அப்போ தான் ஒரு சமநிலை வரும். எல்லோரும் ஊழியக்காராயிட்டா அப்புறம் விவசாயத்தை யார் பார்க்காரு? சோறு எப்படி கிடைக்கும்? ஹலோ, அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாருக்கும் ஒரு வரம், ஒரு கிஃப்ட்ஸு, திறமைகள்லாம் இருக்குது. அதெல்லாம் பண்ணால் தான் அந்த உலகம் என்ன பண்ணும், ரொம்ப பேலன்ஸ்டாக அது இயங்க ஆரம்பிக்கும். அதான் பவுல் அதில் ரொம்ப கிண்டலுக்காலாம் கேட்பார். எல்லாம் கண்ணானால், எல்லாம் மூக்கானால், உடம்பு பூரா மூக்காக இருந்தால் கையிலன்னு வைங்க, எப்படி சிந்துவீங்க? சற்று சிந்திக்க வேண்டியது அப்படிங்கிறீங்களா? அதனால் ஒரு மூக்கு வச்சுருக்கார். உடம்பு ஃபுல்லாக காதாக இருந்தால் அப்படி இருக்கும். அதெல்லாம் வைக்கல கடவுள். எல்லாம் ஒரு காது, 2 காது, கண் எல்லாம் கரெக்டான பண்ணிக்கார் வச்சுருக்க. அது மாதிரி தான் நீங்கள் இன்னொருத்தர் போல் இருக்கிறதுக்கு கடவுள் உங்களை தெரிந்து கொள்ளலை. நீங்களாக இருக்கிறதுக்காக தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆமென். நீங்களாக இருப்பதில் கடவுள் சந்தோஷப்படுறார். ஆனால் நீங்கள் தான் வருத்தப்படுறீங்க. நான் ஏன் அவங்கள போல் இல்லை, நான் ஏன் இவங்கள போல் இல்லை. பக்கத்து வீட்டு எப்போவுமே பாருங்களேன், கம்பேரிசன்லேயே மக்களுடைய வாழ்க்கை என்ன பண்ணிடுது, ஓடிடுது. சின்ன வயசுலேருந்தே ஸ்டார்ட் ஆகிடும். பக்கத்து வீட்டு ரமேஷ் எப்படி படிக்காம பார்த்தியா, பக்கத்து வீட்டு மாலா எவ்வளோ அழகாக படிக்கா பார்த்தியா, இப்படியே கேட்டு இங்கே ஒன்றா போயிடுச்சு பாருங்களேன். நீங்களாக இருக்கிறதுல சந்தோஷப்படுங்க. ஆமென். உங்களுடைய உயரம், உங்களுடைய கலர், உங்களுடைய சரீரத்தின் அமைப்பு, உங்களுடைய பின்னணி, எதுக்காக வருத்தப்படாதீங்க. கடவுள் உங்களை அதில் வச்சிருக்கிறார், சந்தோஷப்படுங்க. ஆமென். அது ஒன்றும் குறைவானது கிடையாது.
ஆமாம், சரீரத்தின் ஒவ்வொரு அவயங்களுக்கும் மதிப்பு இருப்பது போல் நீங்கள் உங்கள் தனித்துவங்களில் என்ன இருக்குது, ஒரு பெரிய மதிப்பை கடவுள் வைத்திருக்கிறாரு. சில பேருக்கு சந்தோஷமாகவே இருக்காது வாழ்க்கையில். ஏன்னா குறைவுபட்டுக்கிட்டே இருப்பாங்க. அவங்கள போல இல்லை, இவங்கள போல இல்லை, அது போல் இது இல்லை, இது போல் அது இல்லைன்னு இப்படி குறைவுபட்டுகிட்டே இருப்பாங்க. அப்படி கம்பேர் பண்ணாதீங்க. கடவுள் உங்களுக்கு கொடுத்துருக்கிற குடும்பம் தான் பெஸ்ட்டு குடும்பம். ஆமென். கடவுள் உங்களுக்கு கொடுத்துருக்கிற திறமைகள் யாருக்குமே கொடுக்கல. உங்களுக்கு ஸ்பெஷலான ஒரு திறமையை கொடுத்துருக்கிறார். அதை நம்புங்க. ஒருவேளை உங்களுக்கு படிப்பு வராமல் இருக்கலாம், இல்லை வேறு சில ஆற்றல்களை கடவுள் என்ன பண்ணியிருப்பார், கொடுத்துருப்பார். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆற்றல் இருக்குதுங்க. பறவைகள், மிருகங்கள் இதெல்லாம் பாருங்கள், எல்லாமே யூனிக். எல்லாமே எப்படி இருக்குது, ரொம்ப தனித்துவமாக இருக்குது. யானை பாருங்கள், ரொம்ப வெயிட்டெல்லாம் என்ன பண்ணுது, தூக்குது. கரெக்டு தானே? வெயிட்டானதெல்லாம் அது தூக்குது. இப்போ யானை, மீன் தண்ணிக்குள்ளே நீந்துது. இப்போ யானையை கொண்டு போய் தண்ணிக்குள்ளே நீந்த விட்டால் எப்படி இருக்கும்? ஒவ்வொரு மிருகங்களுக்கும் பறவைகளுக்கும் வித்தியாசமான ஆற்றல்கள், திறமைகளோட கடவுள் படைக்கிறார். அது மாதிரி தான் நம்மளும் எல்லாரையும் என்ன பண்ணியிருக்கிறாரு, வேறு வேறு கிஃப்ட்ஸு, வேறு வேறு வரங்களோட கடவுள் நம்மளை படைச்சிருக்கிறார். ஆமென். எல்லாம் சொல்லுங்கள், நான் தனித்துவமானவன், தனித்துவமானவள். ஆமென். இப்போ பைபிளில் நீங்கள் பாருங்களேன், 1 சாமுவேல் 17 நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா பாருங்கள், உங்களுடைய வெற்றி உங்கள் தனித்துவத்தில் அடங்கி இருக்கிறது. தான் கீ வேர்ட்ஸ். எல்லாம் சொல்லுங்கள், என்னுடைய வெற்றி என்னுடைய தனித்துவத்தில் அடங்கியிருக்கு. நீங்கள் இன்னொரு போல் மாற முயற்சி எடுக்கும்போது நீங்கள் தோற்று போயிடுவீங்க. நீங்கள் எப்போ வெற்றி பெறுவீங்கன்னா, உங்களை கடவுள் என்னவா வாழும்படி வச்சாரோ அப்படி வாழ்கிறத தான் நீங்கள் வெற்றி பெற ஆரம்பிப்பீங்க. ஆமென். 1 சாமுவேல் 17 நீங்கள் பார்த்தீங்கன்னா, கோலியாத்தோடு சண்டையிடுவதற்காக தாவீது போகிறான். அப்படி போகும்போது அவனுக்கு என்ன பண்ணுறாங்க, சவுலுடைய ட்ரெஸ்ஸை அவனுக்கு மாட்டி விடுறாங்க. 1 சாமுவேல் 17 பைபிள் வச்சுருக்கீங்களா? எடுத்துக்கோங்க பார்க்கலாம். 1 சாமுவேல் 17. நிறைய பேர் சொல்லுவாங்க, இந்த டேவிட் கோலியாத்து தான் எப்போவுமே எல்லா இதுலேயுமே டச் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இது இதில் ராயல் பிரின்சிபிள்ஸ் இருக்குது. ஏகப்பட்ட ராயல் பிரின்சிபிள்ஸ் இருக்குது இந்த ஒரு சாப்டரில். 17ஆம் அதிகாரம் எடுத்துக்கிங்களா? 38. சவுல் தாவீதுக்கு தன் வஸ்திரங்களை உடுத்துவித்து வெண்கலமான ஒரு சிராவை அவன் தலையின் மேல் போட்டு ஒரு கவசத்தை அவனுக்கு தரிப்பித்தான். இது எப்படி தெரியுமா? அவன் பேண்ட்டை இவனுக்கு போட்டுட்ருக்கான். ஹிப் சைஸு தாவீதுக்கு எத்தனைன்னு தெரியல. கண்டிப்பாக அவன் சின்ன பையன். சவுல் யார், பெருசு. மாட்டி விட்டால் இப்படி பிடிச்சிக்கிட்டு நடக்கான். பாஸ் பேண்ட்டை பிடிப்பானா வாழை பிடிப்பானானே தெரியலையே, மாட்டி விட்டாங்க அவனுக்கு. இது எப்படின்னா, இன்னொருத்தர் ஷூல உங்கள் காலை நீங்கள் விட்டு நடந்தீங்கன்னா எப்படி இருக்கும்? தட்டி தான் உழுவீங்க. இதுதான் இன்னைக்கு நடந்துட்டுருக்கு. இன்ஜினியரிங் நாங்கள் எல்லோரும் இன்ஜினியராக போயிட்டாங்க. இப்போ ஒரு தெருவில் நின்று இன்ஜினியர்னா தெருவே வெளியில் வருது. நான் அம்பூட்டு பேர் இன்ஜினியரா அப்படின்ட்டு. ஒரு காலத்தில் டீச்சர் வாத்தியார்னா ஃபுல்லாக எங்கே பார்த்தாலும் டீச்சர் வாத்தியார். இப்போ பார்த்தா கூப்பிடுதாங்க, ப்ளீஸ் தயவு செய்து சேருங்க ஆசிரியர் சேர்க்கைக்கு அப்படிங்க. எப்படி ஆகிப்போச்சு பாருங்க. என்னன்னா குவிஞ்சிடுறது மொத்தமாக. ஒருத்தன் இட்லி கடை போட்டால் போதும், தெருவில் எல்லாரும் இட்லி கடை போடுது. இப்போ எல்லாரும் இட்லி கடை போட்டிங்கன்னா யார் வாங்கி சாப்பிடுவா? இது எப்படின்னா சும்மா இதெல்லாம் இவ்வளோ ப்ராப்ளம் எதனால் வருதுன்னா, தங்களுக்கான தனித்துவத்தை மக்கள் என்ன பண்ணுறதில்ல, கண்டுபிடிக்கிறதே இல்லை. பாருங்கள், இது பெரிய பிஸ்னஸ் கிளாஸில் பேசுகிறதெல்லாம் இன்றைக்கி உட்காந்து சபையில் பேசிகிட்டு இருக்கிறேன் நான். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்கள் தான் ரொம்ப பெரிய ஆட்கள்லாம் மாற போகிறீங்கன்னு அர்த்தம். ஆமாம், இது பெரிய ஒரு டீச்சிங்ஸுங்க. இதுக்கு போய் லட்சக்கணக்கில் செலுத்தி அதெல்லாம் கற்றுக்குறாங்க. அந்த 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 யூனிக்னஸ் என்ன, தனித்துவம் என்ன, அதுக்கெலாம் எக்ஸாம்லாம் வைப்பாங்க. சில பேப்பர்லாம் கொடுத்து ஃபில் பண்ண வைப்பாங்க. என்கிட்டலாம் இருக்குது.
எனக்குள்ளே என்ன கிஃப்ட்ஸ் இருக்குது, எப்படி கண்டுபிடிக்கிறது, இதெல்லாம் டீச் பண்ணியிருக்கிறோம் நிறைய. நம்ம வீடியோஸ்லாம் நீங்கள் போய் பாருங்கள். உங்களை அழைப்பு வரங்கள் அப்படிலாம் இருக்கும் யூடியூப்ஸில், நிறைய ஃப்ரீயாகவே இருக்கும், நீங்கள் போய் பார்க்கலாம். அப்போது இங்கே பாருங்கள் என்ன நடக்குது பாருங்கள். சவுல் தாவீதுக்கு தன் வஸ்திரங்களை உடுத்து வித்து வெண்கலமான ஒரு சிராவை இவன் ஹெல்மெட்டை தூக்கி அவனுக்கு வச்சு போட்டு ஒரு கவசத்தையும் அவனுக்கு தரிப்பித்தான். அவனுடைய பட்டயத்தை தாவீது தன் வஸ்திரங்கள் மேல் கட்டி கொண்டு பாருங்க, அதிலே அவனுக்கு பழக்கம் இல்லாததினால் நடந்து பார்த்தான். அப்பொழுது தாவீது சவுலை நோக்கி, நான் இவைகளை போட்டுக்கொண்டு போக கூடாது, இந்த அப்பியாசம் எனக்கு இல்லை என்று சொல்லி அவைகளை களைந்து போட்டு. எல்லாம் சொல்லுங்க, களைந்து போட்டு. அப்படின்னா இன்னொருத்தருடைய கனவை நீங்கள் அணிய வேண்டியதில்லை, இன்னொருத்தருடைய பாணியை நீங்கள் பின்பற்ற வேண்டியதில்லை. டிஜிஎஸ்ன்னு ஒரு ஐயா உலகத்தையே கலக்கினார், இந்தியாவை பயங்கரமாக ஆசீர்வதிச்சார். அவர் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே இப்படிம்பார் கையை, அப்படியே புருவம்லாம் அப்படி மேலே கீழே போகும். நிறைய பேர் அவரை மாதிரியே டையை கிட்டு வந்துட்டாங்க. டேய்மாங்க அது வராது, இப்படி இப்படிம்பாங்க புருவத்தை. ஏசு அழைக்கிறார் அப்படின்னு அவர் மாதிரி ஒரு டிஜிஎஸ் தாங்க. டிஜிஎஸ் ஒரு டிஜிஎஸ் தான். ஏமேன், விளங்குதா? எங்க ட்ரை பண்ணுறது அப்படியே அப்படின்ட்டு யாரையாவது பார்த்து. அதாவது நம்ம எல்லாரிடமிருந்து கற்றுக்கொள்ளலாம், ஆனால் நீங்களாக இருங்க. உங்கள் தனித்துவத்தை தொலைச்சிட வேண்டாம். உங்களுடைய யூனிக்னஸை நீங்கள் லூஸ் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. கடவுள் வந்து அதை குறித்து ரொம்ப அக்கறையாக இருக்கிறார். உங்கள் தனித்துவம் வந்து தொலைஞ்சிடக்கூடாதுங்கிறதுல அவர் ரொம்ப கவனமாக இருக்கிறார். ஏன் தெரியுமா? உங்களை வந்து தனித்துவத்தோடு படைத்தவர் அவர். ஆமென். அதனால தான் ஒவ்வொரு மனுஷனையும் ஒவ்வொரு விதமாக அவர் படைச்சிருக்கிறார். ஒவ்வொரு விதமான என்னென்னா வித்தியாசமான ஆசைகள், பழக்க வழக்கங்கள், விருப்பங்கள். உணவு பழக்கங்கள்லே பாருங்கள் எவ்வளோ டிஃப்ரெண்ட்டு. உணவு பழக்கங்களில் வித்தியாசம், உடைகளில் வித்தியாசம். சிலர் முடியை வச்சுக்கணும்னு நினைக்கிறாங்க, சிலர் வெட்டணும்னு நினைக்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதங்க. பறவைகள் பலவிதம், ஒவ்வொன்றும் ஒரு விதம். ஏமா கடவுள் வந்து யூனிஃபார்ம்லாம் தைக்கல. காட் இஸ் a God of varieties. நம்ம தான் வந்து யூனிஃபார்ம் போட்டுக்கிறோம். எல்லாரும் வெள்ளையும் சொல்லியுமா வாங்க, என்ன ஸ்கூலாக நடத்துறீங்க? சர்ச்சில் பாருங்கள் எல்லாம் ஒயிட் அண்ட் ஒயிட்டுக்கு மாற்றி விட்டுருந்தாங்க. எல்லாம் ஒவ்வொரு கலரில் உட்காரணும். ஆமென். கலர்ஃபுல்லாக இருக்கணும். நம்ம ஆட்களை மட்டும் இந்த உலகத்தை படைக்க விட்டுருந்தா என்ன இருக்கும்? எல்லாம் வெள்ளை ரோஜாவாக தான் இருக்கும். நம்ம ஆவிக்குரிய மனிதர்கள் மட்டும் உலகத்தை படிச்சிங்கன்னா ஒயிட்டு கிரே இதை தவிர வேறு எந்த கலருமே இருந்திருக்காது. ஸோ அவர் காட் இஸ் அ காட் ஆஃப் கலர்ஃபுல். அவர் வந்து வித்தியாசங்களின் தேவன். எல்லாம் வகை வகையாக படித்தார். ஆமென். வேற 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 மாதிரி படித்தார். பார்த்து ரசித்து தீரவேங்கிற அளவிற்கு படித்து வச்சிருக்கிறார் கடவுள். கடவுளை இப்படி பாருங்க, கடவுளை முடுகோன்னு பார்த்துடாதீங்க. அவர் எவ்வளோ பெரிய தேவன் பாரு, இவ்வளோ தாராளமான ஒரு கடவுள். அவரை பற்றி கரெக்டான வெளிப்பாட்டை பெற்றுக்கொள்ளும், அவரை பற்றி கரெக்டான அறிவு படிக்கணும். அப்படி எல்லாத்தையும் இப்படி படிச்சுட்டு மனுஷன் வந்து ரொம்ப முக்கியமானவன். ஒரே அச்சில் பல பேரை அவர் வார்க்கவில்லை. உங்களை வார்த்து விட்டு அந்த அச்சு அப்படியே தான் இருக்குது. ஏன்னா உங்களை போல் ஒருவர் இல்லை. நீங்கள் 1000ல் ஒருவன் கிடையாது, கோடியில் ஒருவன் கிடையவே கிடையாது. நீங்கள் ஒரே ஒரு நபர் தான், உங்களை போல் ஒருத்தர் கிடையாது. இது வேறு மாதிரி நீங்கள் கேட்டிருப்பீங்க, உன்ன மாதிரி ஒருத்தன் கிடையாடா அப்படின்ட்டு. அது வேறு, அது சவுண்டு வேறு மாதிரி இருக்கும். ஆனால் கடவுள் சொல்கிறாரு, நிஜமாக உன்ன மாதிரி யாருமே கிடையாது. யூ ஆர் த யூனிக் பர்சன். எல்லாம் சொல்லுங்கள், ஐ ஆம் யூனிக். சொல்லுங்கள், ஐ ஆம் யூனிக். நான் தனித்துவமானவன். இது புரியணும். இது புரிஞ்சாதான் உங்களை மேலேயே உங்களுக்கு ஒரு மதிப்பு, ஒரு அன்புலாம் வரும். பாருங்களேன், இன்னைக்கு காலைல கூட ஒருத்தங்க ஜோம் பண்ணேன், யாருமே என்னை நேசிக்கலை, என்னை மதிக்கலை அப்படின்னாங்க. ஆனால் எனக்கு ஒரு தூண்டுதல். நான் கேட்டேன், உங்களை நீங்கள் மதிப்பீங்களா நேசிப்பீங்களான்னு கேட்டேன். அப்படியே யோசிக்கிறாங்க. முதல்ல அதை நீங்கள் பண்ணுங்கள். உங்களுக்கு கடவுள் சொல்கிறார், நீ என் பார்வையில் அருமையானபடியினால் கனம் பெற்றாய். கடவுளுடைய பார்வையில் நீங்கள் அருமையாக இருக்கிறீங்க. ஆனால் உங்கள் பார்வையில் நீங்கள் அப்படி இருக்கிறீங்களா?
கடவுள் உங்களை அருமையாக தான் பார்க்குறாரு, மகளாக பார்க்குறாரு, மகனாக பார்க்குறாரு, மேன்மையாக பார்க்குறாரு. ஆனால் நீங்கள் உங்களை அப்படி பார்க்க வேண்டியது ரொம்ப அவசியம். அப்படி பார்த்தீங்கன்னா தான் மற்றவங்க கண்ணுக்கும் நீங்கள் மதிப்பாக தெரிய ஆரம்பிப்பீங்க. நீங்களே உங்களை வேல்யூ பண்ணல வைங்களா, அப்புறம் யார் தான் வேல்யூ பண்ணுவா? அதனால் உங்களை நீங்கள் ஒரு நாள் டவுனாக அப்படி யோசிக்காதீங்க. உங்களுக்கு ஒரு தனித்துவம் இருக்கிறது. ஆமென். ஆமாம், உங்களை மாதிரி அந்த ஃபிங்கர் பிரிண்ட் யாருக்குமே கிடையாதுங்க. அதிலே தெரியுதா? நீங்கள் உங்கள் கைரேகை உங்கள் கையெழுத்தை வேற நான் போட்டுடலாம், ஆனால் உங்கள் கைரேகை என்னால் வைக்க முடியாது. அன்றைக்கி ஒரு பையன் சொல்கிறான், அம்மா கையில் தானே அதை நான் போட்டிருந்தேன் அப்படிங்க. சின்ன பையன் அவன் அம்மாவோட கரெக்டாக போடுறான். உங்களுக்கு கூட மிஸ்டேக் ஆகிறோம், எனக்கு மிஸ்டேக் வரவே விடாது, கரெக்டாக போடுவேன் அப்படிங்க. கடவுளுக்கு நன்றி, கைரேகைன்னு ஒன்று வச்சுருக்காரு. ஆனால் உங்கள் கைரேகையை யார் வைக்கவே? ஏன் யோசித்து பாருங்க, உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் வேற வேற மாதிரியான பிரிண்ட்டை ஏன் கொடுத்தார்? அதுவே சொல்லுது நீங்கள் தனித்துவமானவர்கள் அப்படின்ட்டு. யூ ஆர் த ஒன் அண்ட் ஒன்லி. ஆமென். யோசித்து பாருங்க, சந்தோஷப்பட்டுக்கோங்க. காலைல எழுந்துச்சு உங்களை குறித்து கொஞ்சம் நல்லா யோசிங்க. பெருமையாக யோசிக்க சொல்ல, அருமையாக யோசிங்க. பெருமையாக யோசிக்கிறதுக்கும் அருமையாக யோசிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. பெருமைன்னா என்ன? மற்றவங்களை மட்டமாக நினச்சி உங்களை உயர்வாக நினைக்கிறது. மற்றவங்களை மட்டமாக நினைக்கிறதுக்கு பேர் தான் பெருமை. ஆனால் உங்களை கடவுள் என்னை இப்படிலாம் அழகாக வச்சுருக்காருன்னு நினைக்கிறதுல எந்த தப்புமே கிடையாது. அது அருமை. ஆமென். உங்களை குறித்து அப்படிப்பட்ட காரியங்கள் அவசியமாக இருக்குது. இப்போ பாருங்கள், அவன் சவுலுடைய இதை என்ன பண்ணிட்டான்? தூக்கி தூர போட்டான். அப்பியாசம் எனக்கு இல்லை என்று சொல்லி அவைகளை களைந்து போட்டு. உங்கள் வெற்றி எப்போ ஸ்டார்ட் ஆகுது தெரியுமா? நீங்கள் இன்னொருத்தர் மாதிரி மாறுற முயற்சியிலேருந்து வெளியே வர்றீங்களா, அப்போ தான் உங்கள் வெற்றி ஸ்டார்ட் ஆகும். ஆமென். இன்னொருத்தர் மாதிரி இருக்காம நானாக இருக்க போகிறேன். ஆமென். எஸ், எனக்குன்னு ஒரு வே அவர் வச்சிருக்கிறாரு, எனக்குன்னு சில மெத்தட்ஸ் அவர் வச்சிருக்கிறாரு, எனக்குன்னு சில திறமைகளை வச்சிருக்கிறாரு, ஆற்றலை வச்சிருக்கிறாரு, வழிகளை வச்சிருக்கிறாரு. உங்களுக்குன்னு சில சீக்ரெட்ஸை கடவுள் தருவார், சில சீக்ரெட் பிரின்சிபிள்ஸ் உங்களுக்கு அவர் கொடுப்பார். அது இன்னொருத்தருக்கு புரியவே புரியாது. இன்னொருத்தர் பண்ணால் வேலை நடக்காது, உங்களுக்கு மட்டும்தான் அது வேலை செய்யும். ஒரிஜினல் கீ உங்கள் கையில் தான் இருக்கும். நான் தான் அடிக்கடி சொல்லுவேன், இஸ்ரவேலுக்காக கடவுள் திறந்த பாதையின் வழியாக எகிப்தியர்களால் கடந்து செல்ல முடியாது. ஏன்னா அது இஸ்ரவேலருக்காக கடவுள் திறந்த பாதை. ஆமென். உங்களுக்காக தேவன் ஒரு டோரை ஓப்பன் பண்ணாங்கன்னா நீங்கள் மட்டும்தான் அதில் கிராஸ் பண்ண முடியும், வேற யாரும் அதில் போக முடியாது. ஆமென். பயப்படாதீங்க. இல்லை யாராவது நுழைஞ்சிருவாங்களோ, எடுத்துகிட்டு போயிடுவாங்களோ, இதே பயத்தில் இருக்கு. அதெல்லாம் உங்களுக்கு திறந்தா அது உங்களுக்கு தான், வேற யாரும் அதை எடுக்க முடியாது. ஆமென். பயப்படாதீங்க. உங்களுக்குன்னே கடவுள் சில காரியத்தை வச்சு சிலதெல்லாம் ஏற்பாடு பண்ணி, ஏன்னா நீங்கள் என்ன படார்னு வந்து விழுந்துட்டீங்களா உலகத்தில்? கடவுள் உங்களை யோசித்து நினச்சி அழகாக அந்த உலகத்தில் உங்களை கொண்டு வந்திருக்கிறாருங்க. உங்களை குறித்து தெரிஞ்சுக்கோங்க. வெளியில் உள்ளவங்களே சொல்கிறாங்க பாருங்க, உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம். அறிஞ்சு வச்சிருக்கிறாங்க. உன்னை அறிந்தால் அப்படின்னா என்னன்னா, உங்களுடைய தனித்துவம், உங்களுக்கான சில காரியத்தை நீங்கள் புரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப அவசியமாக இருக்குது. அப்போ சவுலை போல நான் இருக்க போகிறதில்ல, தாவீதாவே இருக்க போகிறேன். ஆமென். அதனால் சவுலுடைய ஆயுதத்தெல்லாம் கலைந்து போட்டுட்டு 40வது வசனம், தாவீதுக்கு என்ன தெரியும்? தன் தடியை கையில் பிடித்து கொண்டு ஆற்றிலிருந்து 5 கூழாங்கற்களை தெரிந்து கொண்டு அவைகளை மெய்ப்பருக்குரிய தன்னுடைய அடைப்பையிலே போட்டு தன் கவனை தன் கையில் பிடித்து கொண்டு அந்த பெலிஸ்தன் அண்டைக்கு போனான். த யுனிக் வே. எனக்கு என்ன தெரியும்? ஸ்லிங் ஷாட், கவுட்டவார் எடுத்து அடிக்கிறது தான் தெரியும், கல்லை வந்து இது பண்ணி அடிக்கிறது தான் தெரியும். தாவீது தன் பாணியில் சென்றான். வெற்றி இப்படி தான் வருது. மினிஸ்ட்ரி சக்ஸஸோ பிஸ்னஸ் சக்ஸஸோ எல்லாமே எங்கே வருது? உங்கள் பாணியில் நீங்கள் போகிறது. ஆமாங்க. என்கிட்ட ஒருத்தர் சொன்னார், நீங்கள் இந்த பாட்டு சீடிலாம் ஏன் போடலன்ட்டு. பாஸ், அது எனக்கானது கிடையாது. நான் அந்த ஆராதனையில் பாடுறதே எங்கள் மக்கள் எப்படியோ கிருபையாக ஏற்றிட்டு போகிறாங்க. நல்லா இருக்கா? பரவாயில்ல, உங்கள் நல்ல மனசுக்கு நன்றி.
நான் சொன்னேன், இல்லை ப்ரோ, அது ஏதோ ஓரளவுக்கு நான் அது என்னுடைய இது இல்லை. ஆனால் நான் அதில் கவனம் செலுத்து, பாட்டு போட்டிங்கன்னா தப்புன்னு பெரிய ஆள் ஆயிடுவீங்க, பெரிய பாப்புலர் ஆயிடுவீங்க. அதெல்லாம் எனக்கு தேவையில்லை பாஸ். எனக்கு வார்த்தையை படித்து அதை கற்றுக்கொண்டு போதிக்கிற இது கொடுத்துருக்காரு. நீங்கள் அதில் நான் போக போகிறேன். இன்றைக்கி இல்லைன்னா நாளைக்கு நான் ஜெயிப்பேன் அப்படின்னு நின்னதுனால பாருங்கள், இன்றைக்கி நம்ம பென்ட்ரைவு லட்சக்கணக்கில் விற்கிது. இந்த கான்ஃபரன்ஸுக்கு பாருங்கள் 5000 ரூபா ஃபீஸ் கட்டி உட்காங்குறாங்க. நான் பாட்டு பாடிட்டு இருந்தால் என்னத்துக்கு ஆகுறது? அப்புறம் பாட்டை வேறு எங்கேயோ போய் தான் பாடிட்டு இருக்க வேண்டியது இருக்கும். ஏன் பாடு படாத பாடாக இருக்கும். அப்புறம் நம்மளை இப்படி தான் யாரோ குழப்பி விட்டுருந்தாங்க எங்கேயாவது. நீங்கள் ஏன் இதை பண்ணக்கூடாது, நீங்கள் ஏன் அதை பண்ணக்கூடாது, என்னமோ பெரிய எக்ஸ்பர்ட் மாதிரி உங்கள்கிட்ட பேசுவாங்க. அதனால தான் துன்மார்க்கனின் ஆலோசனைன்னு ஒன்று இருக்குது. அது ரொம்ப கவனமாக இருக்கணும். எதையாவது உங்களை சொல்லி விட்டுருவாங்க, உசுப்பேத்தி அப்புறம் ரணங்கலம் ஆக்கிடுவாங்க. ஆமாம், உங்களுக்கு என்ன வரும்? உங்களால் என்ன, உங்களுக்கு கடவுள் என்ன பேசிக்கிட்டு இருக்கிறார் உங்ககிட்ட? உங்கள் தனித்துவம் வேற. அப்போ இங்கே யோசித்து பாருங்கள், சவுளுடைய வஸ்திரத்தை இவன் போடலை, சவுளுடைய அந்த பட்டயத்தை இவன் தூக்கி தூர வச்சுட்டான். நமக்கு அதில் பழக்கமே இல்லை. கொஞ்சம் போட்டு நடந்து பார்க்க முடியல. நான் சொன்னோம்ல, அப்படியே பேண்டை பிடிச்சிட்டு தான் போயிட்டுருக்கான். இது நமக்கு செட்டே ஆகாது. இது உங்கள் சைஸு வேறு, என் சைஸ் வேறு பாஸ். இன்னொன்று, எனக்கு இதில் பழக்கமே கிடையாது. அப்படி தூக்கி வச்சுட்டான். தூக்கி வச்சுட்டு இவன் என்ன பண்ணுறான், கம்பை எடுக்கான், கவுட்டை எடுக்கிறான், 4 கல்லை பொறுக்கிறான், இதை வச்சே நான் ஜெயிப்பேன் அப்படின்னு போயிட்டான். மறுபடியும் சொல்கிறேன், கடவுள் உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை வச்சே உங்களுக்கு வெற்றியை தருகிற ஒரு தேவனாக அவர் இருக்கிறார். ஆமென். ஆமாம், நீங்கள் பயப்படாதீங்க. உங்ககிட்ட இருக்கிற கல்லையும் கவனையும் வச்சு அவரால் வெற்றியை கொண்டு வர முடியும். உங்ககிட்ட இருக்கிற என்ன திறமை இருக்குது, உங்ககிட்ட என்ன இருக்குது, அதை கடவுள் தொடுவாருங்க. 5 கல் எடுத்துகிட்டு போனால் ஒரே கல்லை சோழியை முடிச்சிட்டான். 4 கல் மீதி இருக்கு. புரியுதா உங்களுக்கு? ஒரு கல் தான். அந்த ஒரே கல்லை வச்சு கோலியாத்தை அடிச்சிட்டான் பாருங்களேன். ஊரே பயந்துட்டு இருந்தது, ஊரே நடுங்கிட்டு இருந்தது. அவ்வளோ பெரிய ஒரு ஆளை ஒரு சிறுவன் ஒரு சிறு கற்களை வைத்து அடித்து வெற்றியை பெற்றுட்டு வந்துட்டான். இஸ்ரவேலுக்கே அது ஆச்சரியமாக இருக்குது, என்னங்க இது அப்படின்ட்டு. சின்ன பையன், அந்த சின்ன பையனை வச்சு வெற்றியை கொண்டு வரார் கடவுள். கடவுளுக்கு சைஸ்லாம் முக்கியமே இல்லை பாருங்கள். ஆமாம், நான் கட்டையாக இருக்கேனே சிலருக்கு கவலை. சிலர்கிட்ட நான் பார்த்துருக்கேன், நான் ரொம்ப நெட்டையாக இருக்கேன் பாருதார், எங்கே போனாலும் தலையடிச்சுக்கிடுதுங்காரு. அவருக்கும் கவலை, நம்ம ரொம்ப நெட்டையாக இருக்கோமே அப்படின்னு கவலை. சிலருக்கு ஒல்லியாக இருக்கிறோன்னு கவலை, சிலருக்கு குண்டாக இருக்கிறோமேன்னு கவலை. ஒருத்தர் சொல்கிறார், நான் மட்டும் 1 இன்ச்சு நல்லா வளர்ந்துருந்தேன்னா நேரம் போலீஸ் வேலைக்கு போயிருப்போம்ல அப்படின்னு. 1 இன்ச்சு கம்மியாகி போச்சு பிரதர், அதனால் வேலை போயிடுச்சு அப்படின்ட்டு. நான் சொல்கிறேன், 1 இன்ச்சு கம்மியாக இருக்கிறவங்க போலீஸ் வேலைக்கு போகாமல் இருக்கலாம், ஆனால் போலீஸை வேலையை வாங்குற கலெக்டர் வேலைக்கு போக முடியும். ஆமென். புரியுதா உங்களுக்கு? கொஞ்சம் அழகு இருந்தேன்னா அப்படியே அழகு போட்டியில் கலந்துக்கிட்டு வேல்ட்டு மிஸ் ஆகிருப்போம்ல அப்படிங்காங்க. நான் சொல்கிறேன், அழகு இல்லாதவர்கள் தான் அந்த அழகி போட்டிகளில் வருகிறவர்களே தேர்வு செய்யும் தேர்வுக்குழு நபராக இருக்கிறார்கள். அவங்கள பாருங்கள், அவங்க ஒன்றும் பெருசாக அழகாக இருக்க மாட்டாங்க. நீ அழகா அழகு இல்லையான்னு நான் செலக்ட் பண்ணுற இடத்துக்கு போகிறேன். எப்படி ஆகிடுது பாருங்களேன். வாழ்க்கையை நீங்கள் பார்க்குற விதம் ரொம்ப முக்கியமானது. எல்லோரும் கேட்குற அந்த சக்ஸஸ் எப்படி வருது, எப்படி வாழ்க்கையில் முன்னேற்றம் வருது, இதெல்லாம் கற்றுக்கணும் பாருங்கள். எல்லாம் கடவுளுடைய வார்த்தையில் இருக்குது. நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இங்கே சாதாரணமாகவே ஆளாகவே இருக்க மாட்டீங்க. நீங்கள் ஒவ்வொருத்தரும் வெற்றி பெற முடியும். யாரும் தோல்வியில் வாழ வேண்டிய அவசியமே கிடையாது, யாரும் குறைவில் வாழ வேண்டிய அவசியமே கிடையாது. யாரும் இல்லாமையில் யாரையோ ஒருத்தரை பார்த்து பொறாமைப்பட்டு வயிற்றெரிச்சலோடு இருக்கணுங்கிற அவசியமே கிடையாது. உங்களுக்கே ஒரு தன்னிறைவு உங்களுக்கு உண்டாகி, கடவுள் என்ன மாதிரி வச்சுருக்கிறாரு அப்படின்னு உங்களை பார்த்து உங்களுக்கு சந்தோஷப்படுற மாதிரி ஒரு வாழ்க்கையை தான் கடவுள் உங்களுக்கு வச்சுருக்கிறார். ஆமென். ஆமாம், அதனால் கவலைப்படாதீங்க. கட்டையாக இருக்கிறோமோ, சின்னதாக இருக்கிறோமோ, இல்லை வளர்த்தியாக இருக்கிறோமோ, குண்டா, எல்லாம் பல்லு சரியில்லையே, அதெல்லாம் ஒரு மேட்ரே கிடையாது. தலையில் முடி இல்லையே. அங்கே ஒருத்தர் ஜீவனா படிவே மாட்டேங்கிறது, அம்புட்டு முடி இருக்குது அப்படிங்க. ஏய், இதைத்தான் ஒரு ஆள் பிரச்சனைன்னு சொல்லிட்டு இருக்காரு, இது இல்லைன்ட்டு. அதெல்லாம் இதெல்லாம் விட்டுருங்க.
இந்த வெளி அமைப்புலாம் ரொம்ப முக்கியமே கிடையாது. வெளியில் கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும், அதாவது நீங்களாக இருந்தாலே அழகாக இருப்பீங்க. ஆமேன். நீங்கள் எப்போ அலங்கோலம் ஆவீங்க தெரியுமா? இந்த சொல்லுவாங்களே, ஏதோ புளியை பார்த்து பூனை சூடு போட்டுச்சுன்ட்டு, அப்போ தான் ஒரு மாதிரி ஆகிடும். புளியாகவே இருக்கட்டும், பூனையாகவே இருக்கட்டும். ஏமேன். ஒன்றும் மாற வேண்டிய அவசியமே கிடையாது. உங்களை யார் சொன்னால் மாற்றணுன்ட்டு? மாற வேண்டியதில்லை. நீங்களாக இருக்கு. அடுத்த வீட்டுக்குள்ளே போகுது அப்படிலாம் உள்ளே போய் பாலை குடிக்க முடியுமா புளியால்? பூனையால் தான் குடிக்க முடியும். எல்லாத்துக்கும் ஒரு தனித்துவம் இருக்கும். பாருங்களேன், உங்களுக்கு ஒரு தனித்துவம் இருக்கிறது. ஆமென். தாவீது தன்னுடைய பிறப்பை கொண்டாடுகிற ஒரு மனிதன், தன்னுடைய தனித்துவத்தை செலிப்ரேட் பண்ற ஒரு நபர். உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. சங்கீதம் 139:13 இருந்து பாருங்க. நீர் என் உள் இருதயங்களை கை கொண்டிருக்கிறீர், என் தாயின் கர்ப்பத்தில் என்னை காப்பாற்றினீர். எல்லாம் சொல்லுங்க, கர்ப்பத்தில் என்னை காப்பாற்றினீர். யார்? தாவீதை பற்றி மட்டும் இல்லை, ஒவ்வொரு மனுஷனை பற்றி என்னங்கிறத அவன் தன் அனுபவத்திலிருந்து அவன் அதை கண்டுபிடிச்சதுனால சொல்கிறான். நீங்கள் ஒவ்வொருத்தரும் கர்ப்பத்தில் காப்பாற்றப்பட்டிருக்கீங்க. ஆமென். ஆமாம், கரு உருவாகும் போதே நீங்கள் என்ன பண்ணியிருக்கிறீங்க? காப்பாற்றப்பட்டிருக்கீங்க. இன்னொரு விதத்தில் சொல்லணும்னா, எத்தனையோ லட்சக்கணக்கான வித்துக்கள் ஒரு முட்டையை அடைந்து கருவாய் மாற ஒரு பெரிய ரேஸ் நடக்கு. சயின்டிஃபிக்காக சொல்கிறாங்க, ஒரு ரேஸ் நடக்கு. அந்த பெரிய ரேஸில் ஒரே ஒரு முந்துகிற அந்த வித்து தான் எதுவாக மாறுது? குழந்தையா மாறுது. அப்போனா நீங்கள் இங்கே வந்திருக்கிற எல்லாருமே யார் தெரியுமா? உள்ள நடந்த ஒரு பந்தயத்தில் ஏற்கனவே ஜெயிச்ச ஆட்கள் தான் அங்கே உட்காந்துருக்கிறீங்க. நீங்கள் ஸ்பெஷல் ஆஃபரிங் எனக்கு கொடுத்துட்டு தான் நீங்கள் போகணும். ஆமென். எவ்வளோ பெரிய மேட்ருங்க இது, யோசித்து பாருங்க. எல்லாம் சொல்லுங்க, ஏற்கனவே நான் ஜெயிச்சிருக்கிறேன். அப்படின்னா உங்கள் பிறப்பு எப்படி தெரியுமா? நீங்கள் அது பூமியில் காலை வைக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு வெற்றி பெற்ற ஆளாக இருக்கிறீங்க. எம்பூட்டு வித்துக்கள், அதுக்கு நடுவில் நீங்கள் யாரை மாறினீங்க? ஒரு குழந்தையா மாறினீங்க. கடவுள் உங்களை காப்பாற்றிருக்கிறாரு. எத்தனையோ வித்துக்கள் இருந்தபோது நீ பிழைத்திரு அப்படின்னு உங்களை பார்த்து சொன்னாரா? அப்படி இருக்குது, ஒரு சாப்டர் இருக்குது பைபிளில். உங்களை பார்த்து என்ன சொன்னாரு? பிழைத்திருன்ட்டாரு. நீங்கள் ஒரு நபராக மாறினீங்க. இப்போ தாவீது சொல்கிறாரு பாருங்க, என்னை காப்பாற்றினீர், கருவிலே என்ன பண்ணிட்டீங்க? காப்பாற்றிட்டீங்க. 14, நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியினால் உம்மை. எப்படி சொல்கிறான் பாருங்க, நான் ஒரு அதிசயங்கிறான். அதனால தான் அரசனா மாறினான். As a man thinketh, so is he. ஒரு மனிதன் தன்னை குறித்து எப்படி எண்ணுகிறானோ அவன் அப்படியே இருக்கிறான். இது ஒரு பிரின்சிபிள்ஸ். நீங்கள் உங்களை பற்றி எண்ணுறதுக்கு மேலே வாழ முடியாது. உங்கள் நினைவுகளுக்கு மேலாக உங்கள் வாழ்க்கை செல்லவே முடியாது. அதனால தான் வேதவசனம் சொல்லுது, நீதிமொழிகளில் நாம் படிக்கிறோம், As a man thinketh, so is he. As a man thinks in his heart, so is he. ஒரு மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகள் எப்படியோ அப்படி அவன் இருக்கிறான். இப்போ தாவீது தன்னை பற்றி எப்படி நினைச்சிட்டு இருந்தான்? நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடினால் உம்மை துதிப்பேன். நான் ஏன் தான் பிறந்தனோ, நான் எதுக்கு தான் வந்தனோ, இப்படி யோசிக்கல. வா, கற்பத்திலே என்னை காப்பாத்திட்டீங்க, நான் ஒரு அதிசயம், என்னை பிரமிப்பா உண்டாக்கி இருக்கீங்க. ஆமென். அதுக்காக உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. உலக அதிசயம் யாரோ எத்தனைங்க? உலக அதிசயம் எத்தனை? இப்போ 9 ஆயிடுச்சா? இப்போ 9 அதிசயம் இருக்கு. 10வது அதிசயம் நீங்க தான். ஆமென். அல்லேலூயா. லிஸ்ட்ல உங்களை சேர்த்துக்கோங்க. ஆமாங்க, எவ்வளோ அழகா போட்டிருக்கு, நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியினால் உம்மை துதிப்பேன். உமது கிரியைகள் அதிசயமானவைகள், அது என் ஆத்துமாவுக்கு நன்றாய் தெரியும். இப்போ உங்கள் ஆத்துமாவுக்கு இது தெரியணும். ஆத்துமா என்பது என்ன? உங்கள் அறிவு,
உங்களுடைய எண்ணம், உங்கள் சிந்தனை போன்ற பகுதிகளை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், ஆத்துமான்னு சொல்கிறோம். இந்த உங்களுடைய எண்ணங்கள்லையும் உங்கள் அறிவிலையும் உங்களுக்கு தெரியணும், நான் ஒரு பிரமிப்பான ஒரு நபராக இருக்கிறேன். எப்படி போட்டிருக்கு பாருங்க, ஃபார் ஐ am fearfully and fearfully and wonderfully made. Wonderful are your works and my soul know it's very well. எல்லாம் சொல்லுங்க, நான் ரொம்ப அழகா உண்டாக்கப்பட்டிருக்கிறேன். ஆமென். எஸ், ரொம்ப ஃபேரா கடவுள் உங்களை படைச்சிருக்கிறார். ஆமென். நம்புங்க. சோப்போ கருப்போ அதெல்லாம் கிடையாது. நீங்க அதிசயம். ஆமென். நீங்க அதிசயம். வெற்றி பெற்ற ஆட்கள்லாம் பாருங்க, ஏன்னா ரொம்ப கலராக இருக்கிறவங்க தான் வெற்றி பெற்றிருக்காங்களா, நீ பாருங்க. கருப்பா ஒரு மாதிரி இருப்பாங்க ஆட்கள். ரஜினிகாந்த் பாருங்க, கலர்லாம் ஒன்றுமே கிடையாது, ஆனால் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு. அண்ணாதுரையை பார்த்துருக்கீங்களா? அவர் எப்படி இருப்பார்? ஒரு மாதிரி இருப்பார். அவர் தான் முதலமைச்சராக இருந்திருக்கிறாரு. காமராஜர் எப்படி இருந்திருக்கிறாரு. எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்றும் தோற்றத்தில் வந்து ஒரு பெரிய ஏதோ கிடையாது. வேதாகம மனிதர்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் அப்படி தான், எல்லாம் ரொம்ப தோற்றத்தில் ஒன்றும் பெரிய ஆட்களாக இல்லை. ஆனால் கூட தங்கள் தனித்துவத்தை விளங்கி கொண்டவர் தான் இருந்தபடினால் அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். ஆமென். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்கள், நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியினால் உம்மை துதிப்பேன். ஆமென். கடவுளுக்கு நன்றி சொல்லுங்க. ஆண்டவரே, என்னை தனித்துவமாக படைச்சதுக்காக நன்றி, என் உயரங்களுக்காக நன்றி. ஆமென். எனக்குள்ள நீங்கள் வச்ச தனித்துவமான ஆற்றலுக்காக நன்றி. அப்படி சொல்லுங்க. நீங்கள் உங்களையே சபிக்காதீங்க. முதல்ல bless yourself, accept yourself, love yourself. இதெல்லாம் இல்லைங்க உலகத்தில். இதெல்லாம் மக்கள் இல்லாதனால தான் அவங்க ஒரு ஹாப்பி, அவங்களுக்குள்ள ஹாப்பியாகவே இல்லை. அவங்களுக்குள்ள ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்கும், ஏதோ ஒரு குறைவு போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அப்படி பண்ணாதீங்க. அக்செப்ட் யுவர் செல்ஃப், லவ் யுவர் செல்ஃப். உங்களை நீங்கள் மட்டமாக நினைக்காதீங்க, உங்களை உயர்வாக நினைங்க. ஆமென். நீங்கள் உங்களை அப்படி நினைக்க 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 ஒரு நாள் என்ன ஆகும் தெரியுமா? அந்த வேவ் அப்படியே பரவும். உங்களை சுற்றில இருக்கிறவங்கலாம் கூட உங்களை உயர்வாக நினைக்க ஆரம்பிப்பாங்க. அதுதான் நடக்கும், உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும். ஆனால் நீங்களே உங்கள் பார்வையில் மட்டமாக இருந்தீங்கன்னு வைங்களேன், யாராவது வந்து நீங்கள் ரொம்ப சிறந்தவர்கள் அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. நீங்கள் என்ன தான் ட்ரெஸ் பண்ணாலும் நீங்கள் நல்லாவே தெரிய மாட்டீங்க. ஆனால் நீங்கள் உங்களை கொடுத்து நல்ல எஸ்டீம்ஸ், நல்ல எண்ணம், நல்ல உயர்தரமான சிந்தனை உங்களுக்கு இருந்துன்னு வச்சுங்களேன், சாதாரணமாக ட்ரெஸ் பண்ணால் கூட நீங்கள் அழகாக தெரிய ஆரம்பிப்பீங்க. ஏன்னா பர்சனாலிட்டிங்கிறது உடை சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் அல்ல, அது உள்ளம் சம்பந்தப்பட்ட விஷயமாக இருக்கிறது. ஆமென். கெத்தாக தெரிய ஆரம்பிப்பீங்க. எம்புட்டு மேட்ரு பேச வேண்டியது இருக்கு பாருங்களேன். உங்கள் பார்வைக்கு நீங்கள் அதிசயமாக தெரியுறீங்களா? தெரியணும். உங்களுக்கே ஒரு தனித்துவத்தை கடவுள் என்ன பண்ணியிருக்கிறார், வச்சிருக்கிறார். எல்லாம் சொல்லுங்க, ஐ ஆம் யூனிக், நான் தனித்துவமானவன். இப்போ இந்த தனித்துவமானது அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னா, நீங்கள் இன்னொருத்தர் போல இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. நான் அடிக்கடி சொல்கிறது, இமிட்டேஷன் இஸ் லிமிட்டேஷன். இமிட்டேஷன் இஸ் த லிமிட்டேஷன்ஸ். நீங்கள் யாரையாவது ஒருத்தங்களை இமிட்டேட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நீங்கள் உங்களை லிமிட் பண்ண ஆரம்பிக்கிறீங்கன்னு அர்த்தம். டோன்ட் இமிட்டேட். இன்னொருத்தரை நீங்கள் இமிட்டேட் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்கள் தனித்துவமாக இருக்க ஆரம்பிங்க. ஆனால் நம்ம சிலர்கிட்டருந்து கற்றுக்கொள்ளும் போது, எல்லா இடத்துலேருந்து கற்றுக்கொள்ளலாம். சில பேரை நம்ம கவனித்து பார்த்து வளரும் பொழுது நம்மை அறியாமலேயே அவர்களுடைய சில பாடி லாங்குவேஜ், சில வாய்ஸ், சில தாட்ஸ் இதெல்லாம் நம்மக்கிட்ட வர்றது இயல்பே. அது ஒன்றும் தப்பு கிடையாது, அது வந்து நேச்சுரலாக அது நடக்கும். ஆனால் நீங்களாக ட்ரை பண்ணாதீங்க. நீங்களாம் என்ன பண்ண வேண்டியதில்லை, ட்ரை பண்ண வேண்டியதே கிடையாது. இயல்பாக அது வரும். அப்புறம் கொஞ்ச நாளில் என்ன ஆக ஆரம்பிக்கும்னா, அதெல்லாம் கலண்டு விழுந்து உங்களுடைய ஒரிஜினாலிட்டி வெளியே வர ஆரம்பிச்சிடும். ஆமென். உங்களுடைய தனித்துவங்கள் வெளியில் வர ஆரம்பிக்கும். நானும் ஆரம்பத்தில் சில இதெல்லாம் கேட்டுட்டு அது மாதிரி கொஞ்சம் அப்படியே ட்ரை பண்ணுறது, பேசி எல்லாம் பண்ணியிருக்கிறேன் நான். ஏன்னா நமக்குன்னு ஒரு அடையாளம் தெரியாத போது நாம் இன்னொரு போல் இருப்பதற்கு
முயற்சி எடுக்கிறோம். ஆனால் ஒரு டைம் அது தெரிய ஆரம்பித்ததுக்கப்புறம் பார்த்தா நம்முடைய தனித்துவங்கள் வெளிப்பட ஆரம்பிக்கிறது. ஆமென். ஸோ கடவுள் உங்கள் ஒவ்வொருவரையும் அப்படி தான் வச்சுருக்கிறார். யூ ஆர் த யூனிக் பர்சன். ஆமென். நீங்கள் தனித்துவமானவர்களாக இருக்கிறீர்கள். சரி, இப்போது தாவீதுக்கு சில இயல்பான சில கிஃப்ட்ஸ் இருந்தது. அந்த கிஃப்ட்ஸை வச்சு அவன் என்ன பண்ண ஆரம்பிக்கிறான்? வாழ்க்கையில் வெற்றி பெற ஆரம்பிக்கிறான். இப்போ உங்களுடைய தனித்துவமான வரங்களும் உங்கள் தனித்துவமான தாளந்துகளும் திறமைகளும் நீங்கள் கவனம் செலுத்தி அதை அப்படியே தீட்டினீங்கன்னு வைங்களேன், ஒரு நாள் அதில் நீங்கள் சிறந்தவர்களாக மாறிடுவீங்க. இப்போ பாருங்கள், தாவீதுட்டே டேவிட் லைஃப்பில் இருந்தே அந்த எக்ஸாம்பிள்ஸ் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். தாவீதுட்ட இன்னும் சில திறமைகள் இருந்தது. என்ன இருந்தது சொல்லுங்கள்? பாட்டு பாடுற திறமை, இசை வாசிக்கும் திறமைகள், இது அவன்கிட்ட இருந்தது. பாருங்கள், 1 சாமுவேல், மறுபடியும் 1 சாமுவேல் எடுங்களேன். கடைசியில் தாவீது யாருன்னு கேட்டுற மாட்டீங்களே, முழு பிரசங்கத்தையும் பண்ணி முடிச்சதுக்கப்புறம். அதெல்லாம் இருக்கட்டும் பாஸ்டர், ஹூ இஸ் டேவிட் அப்படின்றாதீங்க. 1 சாமுவேல் 16:17 வாசிக்கிறேன். சவுல் தன் ஊழியக்காரரை பார்த்து, நன்றாய் வாசிக்கத்தக்க ஒருவனை தேடி என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றான். அப்பொழுது அந்த வேலைக்காரில் ஒருவன் பிரதித்திரமாக, இதோ பெத்லெகேமியனாகிய ஈசாயின் குமாரன் ஒருவனை என்ன பண்ணிருக்கேன், கண்டிருக்கிறேன். அவன் வாசிப்பதில் தேறினவன். எல்லாம் சொல்லுங்க, வாசிப்பதில் என்னது? தேறினவன். அறகுறை கிடையாது. அவன் யாரு? தேறினவன். அப்புறம் அவன் பராக்கிரமசாலி, அப்புறம் யுத்த வீரன், காரிய சமர்த்தன், சௌந்தரிய முள்ளவன், எல்லாத்துக்கும் மேல கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார் என்றான். ஆமென். ஏராளமான கிஃப்ட்ஸ் இருக்குது. எல்லாத்துக்கும் மேல the presence of God, கடவுள் அவன் கூட இருக்கிறார். தாவீதை பற்றி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லுவாங்க பாருங்க. அவன் காரிய சமர்த்தன், பராக்கிரமசாலி. அவன் கையில் காரிய சமர்த்தன் என்ன, அவன் கையில் ஒரு வேலை கொடுத்தா முடிஞ்ச மாதிரி கணக்கில் எழுதிக்கலாம். அது ஒரு பிளெஸ்ஸிங்ஸுங்க. சிலர்கிட்ட சிலதை கொடுத்தீங்கன்னா 100 வாட்டி கேட்கணும், என்னாச்சு அப்படின்னு. அதுக்கு நீங்களே போய் செஞ்சிடலாங்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரிலாம் இருக்கிறாங்க ஆட்கள். இதுக்கு நானே செஞ்சுருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் சிலர்ட்ட அப்படி கிடையாது. கொடுத்தீங்கன்னா நீங்கள் கவலையே பட வேண்டியதில்லை, வேலை முடிஞ்ச மாதிரி. காரிய சமர்த்தன், வாசிப்பதில் தேறினவன், யுத்த வீரன், பராக்கிரமசாலி, சௌந்தரிய உள்ளவன், கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார். தாவீதனுடைய ப்ரொஃபைல் அப்படியே வாஸ்தா அப்படியே அவனை பற்றி ஃபுல்லாக வருது, தாவீது எப்படிப்பட்டவன் அப்படின்ட்டு. இப்போ கவனிங்க, வாசிப்பதில் தேறினவன், இதை பற்றி மட்டும் கொஞ்சம் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்களேன். எல்லாம் சொல்லுங்கள், வாசிப்பதில் தேறினவன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்போ சுரமண்டலம் அப்படிங்கிற ஒரு வாத்தியத்தை வாசிப்பதில் தாவீது யாராக இருக்கிறான்? எக்ஸ்பர்ட் ஆகிட்டான். அவனை மாதிரி வாசிக்கிறதுக்கு ஊரில் ஆளே இல்லை. ஏன்னா ராஜா அரண்மனையில் ராஜா டிப்ரெஷன் ஆகிடுறாரு, ஸ்பிரிட் வந்து. அந்த டிப்ரெஷன் ஆகிற டைமில் தாவீது போய் வாசிச்சாம்னா அந்த ஆவி வெளியில் போயிடுது, டிப்ரெஷனும் போயிடுது. புரியுதா உங்களுக்கு? நேச்சுரல் கிஃப்ட்ஸு. ஆனால் அவன் ப்ளே பண்ணும் பொழுது டிப்ரெஷன்லாம் வெளியில் போய் யார் சரியாகிறா? ராஜா சரியாயிடுறான் இவன் வாசிக்கிறதுனால. சிலர் வாசித்தா டிப்ரெஷன் வந்துடும். நான் பாடிடுவேன், அவங்க நான் ஓடிடுவேன், அந்த மாதிரி வரம்னு வச்சுக்கோங்களேன். சில பேருக்கு பாடியே ஓட வைக்கிற வரம். இவங்க வாசிக்க ஆரம்பித்தாலே போதும், ஆட்களுக்கு என்ன ஆயிரும், அண்ணா நீங்கள் வாசிங்க நான் தூங்கணும் அப்படிம்பாங்கல்ல, அது மாதிரி. ரெண்டையும் சொல்லணும் இல்லையா? இவன் வந்து வாசிச்சா அந்த ஆவிலாம் வெளியில் போய் அவன் என்ன ஆகிடுறான், அப்படியே சரியாயிடுறான். அவனுக்குள்ள ஒரு பீஸ் என்ன பண்ணுது, உருவாக ஆரம்பிக்குது. அந்த மாதிரி ஒரு தேர்ச்சி. அதனால தான் ராஜ அரண்மனையிலேருந்து அவனுக்கு என்ன வருது, அழைப்பு வருது. நான் எப்போவுமே சொல்லுவேன், உங்களுடைய திறமை எதுவாக வேணாலும் இருக்கலாம், அது அப்படியே பட்டு தீட்டிகிட்டே வாங்க, அதில் அப்படியே சிறப்பாயிட்டே வாங்க.
அப்புறம் பார்த்தீங்கன்னா அரண்மனையிலிருந்துலாம் அழைப்பு வர ஆரம்பிச்சிடும். ஆமாம், ஆமாங்க, எங்கெல்லாமோ இருந்து உங்களுக்கு காலிங் வர ஆரம்பிக்கும். பெரிய பெரிய காரியங்கள் கிடையாது, உங்கள் கையில் என்ன இருக்கோ அதை சிறப்பாக செஞ்சு பாருங்க, அதுக்குன்னு ஆட்கள் தேடி வர ஆரம்பிப்பாங்க. ஒன்றும் இல்லை, ஒரு சிக்கனை சிறப்பான விதத்தில் 65 வயசில் ஒரு தாத்தா பொரிச்சார். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா KFCன்னு ரொம்ப பிரபலம் ஆயிடுச்சு. புரியுதா உங்களுக்கு? ஒன்றும் இல்லை, ஒரு சுக்கு காப்பியும் ஒழுங்காக போட்டால் அதுக்கு பெரிய வாடிக்கையாளர்கள் வந்துடுறாங்க. வேறு இப்போ 100 மேட்டர்லாம் பண்ணல. சுக்கு காப்பின்னா அங்கே தாங்க ஞாபகம் வர்றேன். ஏன்னா அவங்கள மாதிரி யாரும் போட்டுற முடியாது. விளங்குதா? சில இடத்துல இன்னொரு ஞாபகம் இருக்கும், சுக்கு காப்பி அப்புறம் உங்களுக்கு குடிக்கிறது வெறுத்துரும். இதுமே இன்னொரு 1 மாதத்துக்கு என்னால் அதை குடிக்க முடியாது பிரதர். ஆமாங்க, அந்த மாதிரி. ஆமாம், சில இடத்துல போய் சிலதை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு அந்த 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 டிஷ்ஷே நான் தொட மாட்டேன் பிரதர். அப்பா எனக்கு அவ்வளோ அம்புட்டு பாதிச்சிருச்சும்பாங்க. ஆமாம், அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த இது. ஆமாம், சில சுடுற தோசை உங்களுக்கு தோசையே அப்புறம் சாப்பிட்றது ஆசை போய்டும். பெரிய காரியங்கள் கிடையாது, அற்பமான காரியங்களாக இருந்தாலும் அதை நல்ல ஆயத்தத்தோடு செஞ்சு பாருங்கள், அப்புறம் அது ரொம்ப பெஸ்ட்டாக வர ஆரம்பிக்கும். ஆமாம், அதுக்குன்னு கொஞ்சம் பேர் வர ஆரம்பிப்பான். கேட்குறாங்க, என்னங்க உலகம் ஃபுல்லாக இருந்து உங்களுக்கு அழைப்பு வருது, எத்தனையோ நாட்டில் பேசுகிறீங்க, லாக்டவுன் டைம்லலாம் ஜூமில் கூட மீட்டிங் நடத்துகிறீங்க, என்னெல்லாமோ நடக்குது அப்படின்ட்டு. நான் சொல்கிறேன், பிரசங்கிப்பதற்காக தான் அழைக்கப்பட்டிருக்கோன்னா அப்போ சும்மா அதை இது பண்ண, சும்மா உட்காந்துட்டு கூடாது, அப்படியே உட்காந்து ரீட் பண்ணி தீட்டிக்கிட்டே இருக்கணும். அப்புறம் பார்த்தா நல்ல தீட்டப்பட்ட ஒரு ஆயுதம், பல வெட்டுலாம் வெட்ட வேண்டியதில்லை, ஒரு வெட்டு போட்டிங்கன்னா டப்புன்னு 2ஆக போயிடும். ஆமாம், திறமைகளும் ஆற்றலும் அப்படி தான் பாருங்களேன், நல்லா தீட்டிடணும். எந்த நேரமும் கடவுள் உங்களுக்கு வாய்ப்பு அனுப்புவார். ஆமாம், எந்த நேரமும் அதற்கான ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். நல்லா ஞாபகம், 6 வருஷம் 7 வருஷத்துக்கு மேலே உட்காந்து படிக்க, உட்காந்து அதுக்காக பிரயாசப்பட, அது ஒரு கிருபை தான். நான் என்ன சொல்கிறேன்னா, கடவுள் கூட இல்லாமல் இது எதுவுமே சாத்தியம் இல்லை. கடவுள் தான் உங்கள் எல்லாரும் கூட இருக்கிறாரு. உங்கள் கூட கடவுள் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? அப்படி நீங்கள் வேணால் நினச்சிட்டு இருக்கலாம், ஆனால் உண்மையிலே கடவுள் உங்கள் கூட இருக்கிறார். நேற்றைக்கு கூட யாருக்கோ கவுன்சிலிங் கொடுக்கும்போது சொல்லிட்டு இருந்தேன், நான் கடவுளை விட்டு போயிட்டேங்க அப்படின்னு சொன்னார். நான் சொன்னேன், கடவுள் உங்களை விட்டு போகல தெரியுமா? அப்படியா பிரதர் அப்படிங்க. முழு பைபிளை படித்து பாருங்கள், கடவுளை விட்டு போன மனுஷங்களை பற்றி தான் பைபிளில் இருக்குது. எந்த மனுஷனை விட்டு கடவுள் போகல. எப்போமாவது மனுஷனை விட்டு கடவுள் போனாரா? அவர் யாரையுமே விட்டு போகலங்க. நம்ம தான் அவரை சில நேரம் விட்டுருவோமே தவிர அவர் யாரையுமே என்ன பண்ணதே கிடையாது, விட்டதே கிடையாது. அப்போது நான் அதாவது திறமையும் ஆற்றலையும் அதுதான் பெருசு அப்படி சொல்ல, கடவுள் நம்ம கூட இருந்து அந்த திறமையை கொடுத்ததே கடவுள் தான். என் சாமர்த்தியமும் என் கைபலனும் இது எனக்கு உண்டாக்கலை, ஆனால் சாமர்த்தியத்தையும் கைபலனையும் கொடுத்தது யார்? கடவுள் தான் கொடுத்தார். ஆமென். கிஃப்ட்ஸ் அண்ட் டேலண்ட்ஸ் எல்லாமே எங்கேருந்து வருது? கடவுள்கிட்ட இருந்து வருது. பாருங்கள், ஜேம்ஸ் 1:17 போடுங்க. யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 17வது வசனம் போடுங்க பார்க்கலாம். எவ்ரி குட் திங்ஸ் given and every perfect gifts it's from above. என்ன போட்டிருக்குது? நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் எங்கிருந்து வருது? பரத்து இருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அப்படின்னா என்ன? எவ்ரி குட் கிஃப்ட்ஸ் இட்ஸ் கம்ஸ் ஃப்ரம் above. எல்லா கிஃப்ட்ஸும் வரங்களும் திறமைகளும் எங்கேருந்து வருது? கடவுள்கிட்ட இருந்து வருது. சில மனிதர்கள் கடவுளே நம்பாத ஆட்களாக கூட இருப்பாங்க, ஆனால் கூட அவங்க இன்னைக்கு நல்லா இருக்கிறதுக்கு காரணம் கடவுள். ஏன் தெரியுமா? கடவுள் அவங்களுக்கு கொடுத்த திறமை, கடவுள் அவங்களுக்குள்ள வைத்த ஒரு ஞானம், கடவுள் அவங்களுக்குள்ள வச்ச ஒரு ஆற்றல் தான் அவங்க அவ்வளோ தூரம் வர்றதுக்கு காரணமாக இருக்குது. அந்த ஆற்றலை வச்சுக்கிட்டு கடவுள் எங்கே நான் பார்க்கலையே அப்படிமாங்க. நீ பார்க்கலன்னா உனக்கு உள்ள வரத்தை வச்சார, அதுவே அவர் வச்சது தான். எவ்ரி குட் கிஃப்ட்ஸ், எந்த வரமும் எந்த வரங்களும் நன்மையான எந்த ஈவும் எங்கேருந்து வருது? He is the source of all
குட் கிஃப்ட்ஸ், எல்லா வரங்களின் பிதா, எல்லா திறமை, எல்லா ஆற்றல் அவரிடத்திலிருந்து வருகிறது. ஆமென். அப்போ நான் அந்த ஆதாரத்தை மறந்துட்டு பேசலை. அந்த ஆதாரம் நம்ம எல்லாருக்கூடையும் இருக்குது. அவர் நம்ம வாழ்க்கையை ஆசீர்வதிக்கிறதுக்கு நமக்குள்ள வரங்களையும் கிருபைகளையும் ஆற்றலையும் என்ன பண்ணுறார், கொடுக்குறார். ஆனால் அதை அறிந்து கொள்ளாமலே மக்கள் வாழ்க்கையை அப்படியே முடிச்சிடுறாங்க. அதனால தான் தரித்திரமாக இருக்கிறாங்க, அப்படியே இருக்கிறாங்க. ஒரு வேலைக்கு சேர்ந்தால் அந்த வேலையில் கடைசி வரைக்கும் பெருமையாக சொல்லுவாங்க, 40 வருஷம் அதே டேபிளில் உட்காந்துருந்தேன். என்னங்க 40 years அதே சேர் அதே டேபிளில் நான் உட்கார்ந்தேன்பாங்க. ஏங்க ஏன் உங்கள் வரங்களை தீட்டக்கூடாதா, உங்களுடைய கிருபைகளை நீங்கள் வளர்த்து கொள்ளக்கூடாதா அப்படின்னா அப்படியே இருப்பாங்க பாருங்களேன். அப்படி கிடையாது, அப்படியே இருக்க வேண்டியதில்லை, வளர்த்து கொள்ளலாம், அதுக்கு மதிப்பு உண்டாக ஆரம்பிக்கும். அப்போ கவனித்து பார்த்தீங்கன்னா கடவுள் அந்த வரங்களெல்லாம் கொடுத்ததுனால அதை தீட்ட 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 அப்புறம் பார்த்தா வழிகள்லாம் திறக்கப்படுது. தீட்டி 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 பைபிள் காலேஜ் போட்டனால உட்காந்து புக்காவது படித்து பைபிள் படித்து திரும்ப அதை தியானித்து ஆண்டவர்கிட்ட கேட்டு இப்படியே வளர்த்து கொள்றதுனால நீங்கள் பாருங்கள், ஆச்சரியமாக இருக்குது. சும்மா நார்மலாக ஒரு ஸ்பீச், ஒரு 1 day கான்ஃபரன்ஸ்க்கு போனால் ஒரு எல் கன்ஃபார்மாக. ஆமென். ஆமாங்க, நீங்களாம் இப்போ டிவைட் பண்ணி கொடுத்துட்டு போனேன் என்கிட்ட. சண்டே மட்டும் சபையில் நான் ஃப்ரீயாக அப்படி இல்லை பாருங்கள். இட்ஸ் ஃபேமிலி. லட்சம் என்ன, நீங்களாம் கோடி கொடுக்குற ஆளாக வருவீங்க. ஆமென். கடவுள் உங்கள் ஒவ்வொருத்தர வாழ்க்கையை அந்த அளவுக்கு ஆசீர்வதிப்பார், அந்த அளவுக்கு உயர்த்துவார். எதுக்கு சொல்கிறேன்னா, அந்த அளவுக்கு வேல்யூ பண்ண முடியுங்கிறேன் நான். விளங்குதா உங்களுக்கு? வர முடியுங்க, வளர்த்து கொள்ள முடியும். ஆனால் நம்ம ஆட்கள் பாருங்களேன், காலைல எழுந்திரிச்சு அப்படியே டிவியை பார்த்துட்டு 2 சீரியலை பார்த்துட்டு அப்படியே பார்த்துட்டு ஏதோ 2 பேசி அப்படியே அந்த நாள் முடிஞ்சிடும். நான் சொல்கிறேன், உங்களுக்குள்ள கடவுள் வைத்த தனித்துவம் என்னன்னு கண்டுபிடிச்சி அதை எங்கேயாவது தீட்டினது உண்டா? அதை கொஞ்சம் மெருகேற்றுவதற்கு ஏதாவது செஞ்சது உண்டா? அப்படி பண்ணீங்கன்னா அப்படியே ஒரு பயணம் போயிட்டே இருக்கும். எப்படி ஒரு இரும்பு ஆயுதம் தீட்டப்பட தீட்டப்பட அது கூர்மையான கத்தியாய் மாறுகிறதோ, அது மாதிரி நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு நாள் பெரிய சாதனைகளை பண்ணுறவங்களா மாறிடுவீங்க. ஆமாம். இது குடும்ப பெண்மணிகளுக்கும் சாத்தியம், இது மாணவர்களுக்கு சாத்தியம், யாராக இருந்தாலும் இது சாத்தியங்க. நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேளுங்க, இவ்வளவுதானா இன்னும் இருக்கான்னு கேளுங்க, அவர் உங்களுக்கு சொல்லுவார். நீங்கள் நினச்சிட்டீங்க இவ்வளோ தான் அப்படின்ட்டு, அவர்கிட்ட கேளுங்க இவ்வளோ தானா இல்லை இன்னும் இருக்கா ஆண்டவரேன்னு கேளுங்க, என்னெல்லாம் இருக்குன்னு காட்டுவார். ஆமே. நம்முடைய வெளிச்சத்தில் வெளிச்சம் காண்கிறோம். அவர் வெளிச்சம் அடிப்பார், உங்களுக்கு காண்பிப்பார். இப்போ பாருங்கள் சார், ஒரு இவ்வளவு பிரபலியமாய் தாவீது எப்படி மாறினா அப்படின்னா, இங்கே பாருங்கள் 18ஆம் அதிகாரம் 10வது வசனத்தின் பின்பகுதி வாசிக்கிறோம் பாருங்கள். வாசிப்பதில் தேறினவன் ரொம்ப திறமையான ஆளாக மாறிட்டான். ஆனால் எப்படி மாறினான் பாருங்கள், எப்படி நடந்துச்சு. நம்ம கத்தரால் ஆயிற்று அப்படின்னு சொல்கிறோம், உண்மைதான், கத்தரால் தான் ஆச்சு. அப்போ கத்தரால் ஏன் இவருக்கு ஆகலை? இல்லை, கத்தரால் ஆயிடுச்சுன்னா கத்தரால் எல்லாருக்கும் ஆகணும் இல்லையா? ஏன் எல்லாருக்கும் ஆகலை? அப்படின்னா கத்தரால் ஆகுறதுங்கிறது உண்மை. ஆனால் சில காரியத்தை புரிஞ்சிக்காமல் போகிறதுனால சிலருக்கு நடக்குது, சிலருக்கு நடக்கவே மாட்டுக்கு. அங்கே பாருங்கள் 18 பின்பகுதி. தாவீது தினந்தோறும் செய்கிறபடியே தன் கைகளினால் சுரமண்டலத்தை வாசித்து கொண்டிருந்தான். நல்லா கவனிங்க, என்ன போட்டிருக்குது? தாவீது தினந்தோறும் செய்கிறபடி. எல்லாம் சொல்லுங்கள், தினந்தோறும் செய்கிறபடி. அப்போனா அர்த்தம்னா இவனுக்கு டெய்லி ஒரு ப்ராக்டிஸ் இருக்குது. என்னது? சுரமண்டலத்தில் எடுத்து வாசிக்கிறது. தாவீது தினந்தோறும் செய்கிறபடி தன் கைகளினால் சுரமண்டலத்தை வாசித்து கொண்டிருந்தான். அப்போ நீங்கள் இந்த வாசிப்பதில் தேறினவன் அப்படின்னா என்ன? ஒரே நாளில் தேர்ச்சி பெற்ற ஆளாக மாறிடல, தினந்தோறும் வாசித்துருக்கிறான். தினந்தோறும் டெய்லி அதனுடைய ஹேபிட். அதாவது அடிக்கடி நான் சொல்கிற விஷயந்தான், இப்பவும் சொல்கிறேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. யுவர் ஃபியூச்சர் இஸ் ஹிட்டன் இன் யுவர் டெய்லி ரொட்டீன். உங்களுடைய எதிர்காலம் என்பது உங்கள் நிகழ்கால செயல்களுக்குள்ளேயே புதைந்திருக்கிறது. எதிர்காலம் அப்படி போயிருக்க. இன்னைக்கு என்ன பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்களோ இதை தான் அப்படியே கொஞ்ச நாளில் ஒரு நல்ல ஃபியூச்சராக கடவுள் மாற்றுவார். ஆமென்.
யுவர் ஃபியூச்சர் இஸ் ஹிட்டன் இன் யுவர் டெய்லி ரொட்டீன். தினந்தோறும் அந்த தோசையை வித்தியாசமாக சுட்டு பார்ப்பேன்னு சுட்டு பார்த்தீங்கன்னா அப்புறம் பெரிய தோசை கடை வச்சுருவீங்க நீங்கள். வீட்டெல்லாம் ஒருத்தங்க நல்லா அலங்கரிக்கிற ஒரு பழக்கம் ஒருத்தங்களுக்கு இருந்தது பாருங்க. அதை பார்த்துட்டு இவ்வளோ அழகாக இன்டீரியல் பண்ணியிருக்கீங்களா, எங்கள் வீட்டுக்கு இன்டீரியல் பண்ணுங்கன்னு இருக்காங்க. அவங்க வீட்டுக்கு டிசைன் போட்டு கொடுத்து பொருள்லாம் வாங்கி கொடுத்துருக்கு. அப்புறம் தெருவெல்லாம் பரவி பெரிய இன்டீரியல் பிஸ்னஸே இந்த அம்மா பண்ணுது. இப்போ ஹலோ, சின்னதோ பெருசோ சிறப்பாக பண்ண போகிறேன். ஆமென், சிறப்பாக பண்ண போகிறேன். அதனால தான் வேதம் சொல்லுது, தன் வேலையில் ஜாக்கிரதையாக இருக்கிறவனை நீ கண்டாயானால். சிலட்டெல்லாம் ஏன்டா கொடுத்தோங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அதில் ஜாக்கிரதையாக இருக்கவன் நீ கண்டாயானால், இன்னைக்கு இல்லைன்னா ஒரு நாள் அவன் ராஜாவுக்கு முன்னாடி நிற்பான். தாவீதுடைய வாழ்க்கையில் தான் நடக்குது. ஆமென். இன்னும் சொல்லட்டுமா, கடவுள் உங்களை ஏற்கனவே வளங்களோடு படைத்து விட்டார். எல்லாம் சொல்லுங்கள், கடவுள் என்னை ஏற்கனவே வளங்களோடு தான் படைத்திருக்கிறார். கோடி கோடியாக உங்களுக்குள்ள கொட்டி கிடக்க தெரியுமா உங்களுக்கு? என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில், ஏன் கையை ஏந்த வேண்டும் பக்கத்து வீட்டில். ஏமேன், நமக்கு தெரியவே மாட்டுக்கு. உள்ளே இருக்கிறதும் தெரியல, வெளியில் இருக்கிறதும் தெரியல, அப்படியே டார்க்லேயே வாழ்கிறோம். அப்படி வாழாதீங்க. வளங்களை வைத்திருக்கிறார் கடவுள். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், மகிமையான பொக்கிஷத்தை இந்த மண் பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். ஆமென். பாருங்க, வேதவசனங்க நான் சொல்றது உங்களுக்கு. எல்லாரும் மண்ணு, இது என்னங்க பிரதர், இது ஒரு மண் பாண்டம், வெறும் காலி டப்பா அப்படின்ட்டே சொல்லிட்டாங்க. காலி டப்பாவா இது? இதுக்குள்ள எம்புட்டு வச்சிருக்கிறார் தெரியுமா? இது கடவுள் பேக் பண்ணது, பிரமிக்கத்தக்க அதிசயமா உண்டாக்கி இருக்கிறார். உள்ள வந்து என்னெல்லாமோ இருக்கு. சொல்லட்டுமா, யாரோ ஒருத்தருக்கு உங்களால் பதில் செய்ய முடியும். அப்படி ஒரு டிமாண்டான ப்ராடக்டாக தான் கடவுள் உங்களை உண்டாக்கி இருக்கிறார். இது எத்தனை பேர் புரியுது? நீங்கள் வந்து தேவையில்லாத ஒரு பொருள் கிடையாது, மிகவும் தேவைப்படுகிற ஒரு பொருள். சில வேலைகள் நீங்கள் இருந்தால் தான் நடக்கும். ஆமென். நீங்கள் இல்லைன்னா அது அப்படியே நின்றும். அப்படி ஒரு டிமாண்டான பொருளாக தான் கடவுள் உங்களை படைச்சிருக்கிறார். எல்லாமே யூனிக். எல்லாம் சொல்லுங்கள் யூனிக். எல்லாம் சொல்லுங்கள் தனித்துவம். பாருங்கள், இன்னும் சில வசனங்களை காட்டுறேன். ஒரு 10 நிமிஷம் இருக்குது, வேகமாக காட்டுறேன் பாருங்கள். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 39 பாருங்களேன். எல்லா மாம்சமும் ஒரே விதமான மாம்சம் அல்ல. மனுஷனுடைய மாம்சம் வேறே, மிருகங்களுடைய மாம்சம் வேறே, மச்சங்களுடைய மாம்சம் வேறே, பறவைகளுடைய மாம்சம் வேறே. அதனால தான் எந்த மாம்சத்தையும் நம்ம விடுறதில்லை. ஹலோ, காடையை கொண்டு வா, புறாவை கொண்டு வா, மீனை கொண்டு வான்னு எல்லா மாம்சத்தையும் சாப்பிட்ற ஒரு மாம்சமாக நம்ம இருக்கிறோம். ஆனால் எல்லாமே யூனிக். அந்த டேஸ்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? கடவுள் தான் அந்த வெரைட்டிஸை உண்டாக்கியிருக்கிறார். வேற வேற 40. வானத்துக்குரிய மேனிகளும் உண்டு, பூமிக்குரிய மேனிகளும் உண்டு. வானத்துக்குரிய மேனிகளுடைய மகிமை வேறே, பூமிக்குரிய மேனிகளுடைய மகிமை வேறே. இப்போ கவனிங்க, சூரியனுடைய மகிமை வேறே, சந்திரனுடைய மகிமை வேறே, நட்சத்திரங்களுடைய மகிமையும் வேறே. மகிமையிலே நட்சத்திரத்திற்கு நட்சத்திரம் விசேஷித்திருக்கிறது. ஸ்டார்ஸ் நீங்கள் பார்க்குறீங்க, எல்லா ஸ்டார்ஸ் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ஆனால் வேதவசனம் சொல்லுது, இல்லைப்பா, ஒவ்வொரு ஸ்டார்ஸுக்கும் வேற வேற க்ளோரி இருக்கு. ஆமென். போய் இந்த கேலக்ஸி பற்றி, இந்த பிரபஞ்சம் பற்றி, இந்த மில்கி வேஸ் இதை பற்றிலாம் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே த்ரில்லாக இருக்கும். எத்தனையோ மில்லியன்ஸ் ஆஃப் ஸ்டார்ஸை கடவுள் உண்டாக்கி இருக்கிறார். சூரியன் இருக்கு பார்த்தீங்களா, அதுவும் ஒரு நட்சத்திரம் தான். உங்களுக்கு தெரியும், நீங்கள் படிச்சிருப்பீங்க. சூரியன் என்னதுதான், நமக்கு அருகில் இருக்கும் ஒரு இன்னொரு நட்சத்திரம் தான் என்னது, சூரியன். அப்போனா எம்புட்டு சூரியனை தொங்க விட்டுருக்கிறார் பாருங்க. ஒரு சூரியனை கொஞ்சம் ஒரு லைட்டை இந்த பாருங்களேன், இப்போ இந்த லைட்டை எனக்கு பக்கத்தில் வச்சுருக்காங்க வெளிச்சத்துக்காக, புரியுதுங்களா? அது மாதிரி ஒரு ஸ்டாரை கொஞ்சம் பக்கத்தில் வச்சுருக்காரு. ஆனால் எவ்வளோ ஸ்டார்ஸ் இருக்குது, ஒவ்வொரு ஸ்டாரும் யூனிக்காக இருக்கான். God is a God of varieties. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, என் தேவன்
வகைகளின் தேவனாக இருக்கிறார். ஆமென். அப்படிதான், வேற வேற மாதிரி, வேற மாம்சம், வேற க்ளோரி. இது தண்ணி பெருசா பெட்ரோல் பெருசா? என்னங்க, தண்ணி பெருசா பெட்ரோல் பெருசா? என்னன்னா ரெண்டுக்கும் வேற வேற மகிமை இருக்கு. வண்டியில் கொண்டு போய் என்ன ஊற்ற முடியாது? தண்ணியை ஊற்ற முடியாது. உங்கள் வாயில் பெட்ரோலை ஊற்ற முடியாது. அப்புறம் இந்த வண்டி ஓடாது. அதை ஊற்றுனீங்கன்னா அந்த வண்டி ஓடாது. இந்த என்ஜின் ஜாம் ஆயிரும், அதை ஊற்றுனீங்கன்னா அந்த என்ஜின் ஜாம் ஆயிரும். அப்போ என்ன அர்த்தம்? அதுக்கு ஒரு க்ளோரி இருக்குது, இதுக்கு ஒரு தள்ளி இருக்குது. உடனே தண்ணி வந்து நம்ம பெட்ரோல் மாதிரி இல்லையே அப்படி யோசிக்கக்கூடாது. பெட்ரோல் வந்து நம்ம தண்ணி மாதிரி இல்லையே அப்படி யோசிக்கக்கூடாது. என் மகிமை வேற, உங்கள் மகிமை வேற. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, we are uniques. ஆமென். யாரும் தாழ்ந்தவங்க உயர்ந்தவங்க கிடையவே கிடையாது. எல்லாரும் முக்கியமானவங்களா இருக்கிறீங்க. ஆமென். தலை தான் முக்கியம், இதுதான் முக்கியம், மூக்கு தான் முக்கியம், அதுதான் முக்கியம் சொல்ல முடியாது. உடம்புல இருக்கிற நகம் கூட முக்கியமாக இருக்குது. ஒரு நகத்தில் சின்ன அடிபட்டுனா பாருங்கள் எப்படி இருக்கும்? ஃபுல் பாடியும் தூங்காமல் இருக்கும். பரவாயில்ல, நகம் தானே அடிபட்டுருக்கு, நம்ம தூங்குவோன்னு கண்ணு மூடி தூங்கிடுமா? எல்லாம் தூங்க முடியாது பாருங்கள். எல்லாம் இசைவாக இருக்குது. சின்னது பெருசுலாம் கிடையாது, எல்லாமே முக்கியமாக இருக்குது. ஆமாம், யூ ஆர் விவிஐபி, வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பர்சன். ஆமாம். கடவுள் உங்களை அப்படி சொல்கிறாருங்க. நீங்கள் அப்படி நினைங்க. முதல்ல உங்களுக்கு அப்படி நீங்கள் மரியாதை கொடுங்க. நீங்கள் உங்களை மதிப்பாக நினைங்க, கெத்தாக நினைங்க. அப்புறம் எல்லாம் உங்ககிட்ட வர ஆரம்பிக்கும். ஆமேன். கெத்தாக நினைங்க, அப்புறம் வெத்தாக இருக்க மாட்டீங்க. எல்லாத்தையும் அட்ராக்ட் பண்ண ஆரம்பிப்பீங்க. நான் கடவுளுடைய பிள்ளைங்க, எனக்காக கிறிஸ்துவே மறிச்சிருக்கிறாருங்க. என்ன அதிசயமாக உண்டாக்கியிருக்கிறார். எனக்கு தனித்துவத்தோடு என்ன படைச்சிருக்கிறாரு. நான் என் பாணியில் போய் நான் வெற்றி பெற போகிறேன். ஆமேன். இதெல்லாம் இந்த கலைத்துறை சினிமாக்காரங்களாம் நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா, அவங்கெல்லாம் இதை புரிஞ்சு வச்சுருக்காங்க. நீங்கள் அவங்ககிட்ட போய் நீ வந்து இப்போ ரஜினிகிட்ட போய் நீங்கள் வந்து நல்ல ஒரு ஒரு கதாபாத்திரத்தை எடுத்து நீங்கள் வந்து அப்படியே சோகமாக நடிங்கன்னா அவர் நடிக்க மாட்டார். அவர் தெரியும், ஸ்டைல் தான். நம்ம கமல் அவர் கேரக்டர் ஆர்டிஸ்டாக இருப்பார். இன்னொருத்தருக்குன்னா நமக்கு காமெடி தாங்க வரும். சில பேர் பார்த்தீங்கன்னா காமெடி வந்து ஹீரோவாகிறதுக்கு ஆகி தோத்துப்பிடுவாங்க. பார்த்துக்கிங்களா நீங்கள்? அப்போ எல்லாருமே அவங்களுடைய தனித்துவத்தை புரிந்து கொள்வதன் மூலம் அவர்கள் வெற்றி அடைகிறார்கள். ஆமென். ஸோ இன்றைக்கி ஆண்டவர்கிட்ட கேளுங்க, இந்த போதனைகளே உங்களுக்கு ஒரு வெளிச்சத்தை கொடுக்கும். இப்போ பைபிளில் எல்லாருக்கும் கடவுள் ஏதோ ஒரு கிஃப்ட்ஸை கொடுத்து அந்த கிஃப்ட்ஸ் மூலமாக அவங்கள பெரிய ஆளாக்கியிருக்கிறார். பார்த்துருக்கீங்களா நீங்கள்? தாவீதுக்கு கிஃப்ட்ஸ் கொடுத்துருக்கிறார். அந்த கிஃப்ட்டு அவனை என்ன பண்ணுது? பெரிய ஆளாக மாற்றுகிறது. இப்போ யோசேஃபுக்கு கிஃப்ட் இருந்ததா? என்ன கிஃப்ட்டு? த இன்டர்பிரிட்டேஷன், த ட்ரீம் இன்டர்பிரிட்டேஷன். ஒரு கனவை வியாக்கியானிக்க, எதிர்காலத்தை புரிந்து கொண்டுள்ள கடவுள் அவனுக்குள்ள என்ன கொடுத்துருந்தாரு? ஒரு விஷனரியாக, ஒரு ஒரு வியாக்கியானம் செய்கிற நபராக யோசேப்பு இருந்தான். கடைசியில் பாருங்கள், அந்த கிஃப்ட்ஸ் தான் அவனை உயர்த்துது. ஆமென். எல்லாம் சொல்லுங்கள், எல்லா வரங்களும் தேவனிடத்திலிருந்து வருகிறது. எனக்குள்ளே ஏராளமான வரங்கள் இருக்கிறது, ஆற்றல்கள் இருக்கிறது, திறமைகள் இருக்கிறது. தேவன் அதை வெளியே கொண்டு வருவார். நான் ஒவ்வொரு நாளும் அதை கண்டறிந்து அதை பட்டை தீட்டி நான் பயன்படுத்துவேன். ஆமென். பவுல் அப்போஸ்தலன் தீமோத்தேயுவுக்கு சொல்கிறாரு, உன் மேலே நான் கை வைத்ததினால் உனக்கு உண்டான வரத்தை, சில கிஃப்ட்ஸ் என்ன ஆகுது, நம்ம இப்போது கை வைக்கிறோம், ஜோம் பண்ணுறோம், அப்போ என்ன ஆகுது? ஒரு இம்பார்ட்டேஷன் நடக்குது. இட் இஸ் அ ஸ்பிரிச்சுவல் இம்பார்ட்டேஷன்ஸ். அப்போ என்ன ஆகுது? அவர் சொல்கிறார், இப்போ உனக்குள்ள என்ன வந்துடுச்சு? வரம் வந்துடுச்சு. ஆனால் அந்த வரத்தை நீ அனல் மூட்டி எழுப்பி விடு. ஃபேன் இன்டு ஃப்ளேம். எல்லாம் சொல்லுங்க, ஃபேன் இன்டு ஃப்ளேம். ஆமென். அங்கே பாருங்க, மூப்பராகிய சங்கத்தார் உன்மேல் கைகளை வைத்த போது தீர்க்க தரிசனத்தினால் உனக்கு அளிக்கப்பட்ட வரத்தை பற்றி அசதியா இராதே. நீ தேறுகிறது யாவருக்கு விளங்கும்படி இவைகளை சிந்தித்து கொண்டு இவைகளில் நிலைத்திரு. அப்படின்னா என்ன? உன் வளர்ச்சி வெளியில் தெரியணும். தேறுகிறது வெளியில் தெரியணும். போன மாதம் மாதிரி இல்லையே, வேற மாதிரி இருக்க தெரியணும். ஆமென்.
உங்கள் ஒவ்வொருவரும் வளர முடியும், உங்களை வளர்த்து கொள்ள முடியும். ஆமென். எனக்கு தெரிஞ்சு நம்ம ஆட்கள் நம்ம இங்கே சுற்றிலும் இருக்கிறது என்ன பார்க்குறேன்னா, சும்மா ஒரு படிப்பு படிக்கிறாங்க, சும்மா ஏதோ ஒரு வேலைக்கு போய் அப்படியே இருக்காங்க தவிர, சரி படிக்கும்போதே ஒரு கனவோட நல்ல ஒரு இதோட பண்ணுறது கிடையாது. இல்லை வேலைக்கு வந்த பிறகாவது சில விசேஷமாக ஏதாவது நம்ம செய்யலாம், கடவுள் நம்ம கொடுத்துருக்கிற திறமையை நம்ம இன்னும் எப்படிலாம் பயன்படுத்தலாம், அதில் எப்படி நம்ம வளர்த்து கொள்ளலாங்கிறதுல கவனம் செலுத்தாமலே போயிடுறாங்க. நான் சொல்கிறேன், ஒரு ஆயுதம் பட்டை தீட்டப்படலைன்னா அதனால் புரோஜனமே கிடையாது. ஆனால் ஷார்ப் பண்ணிங்கன்னா ரொம்ப புரோஜனமாக மாற ஆரம்பிச்சிடும். ஆமென். ஹல்லேலூயா. அந்த வார்த்தை இருக்குது பாருங்கள். That is why I remind you to fan into flame. எல்லாம் சொல்லுங்கள், fan into flame. Amen. அப்படின்னா என்ன? கொஞ்சம் கங்கு உள்ள கிடக்கு, விசிறி விடு. கடவுள் உங்களுக்குள்ள கங்கு வச்சிருக்காரு. பல பேர் அதில் தண்ணி ஊற்றுறதுக்கு பார்ப்பாங்க. நீங்கள் அப்படியே இருந்துடாதீங்க. நீங்கள் என்ன பண்ணுங்க, டெய்லி தேங்க்யூ டாடி, நான் பிரமிப்பாய் அதிசயமாய் உண்டாக்கியிருக்கிறேன் அப்படியே விசிறுங்க. என்னை தனித்துவமாக படைச்சிருக்கீங்க, எனக்குள்ள ஆற்றலை வச்சிருக்கீங்க, அதை நான் வந்து வளர்த்து கொள்ள போகிறேன். அப்படியே ஃபேன் இன்டு ஃப்ளேம் விசிறிக்கிட்டே இருங்க. அப்போ என்ன ஆகும், பற்ற ஆரம்பிக்கும். அப்புறம் அப்படியே தகன்னு எரியும் பாருங்க. ஆமென். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. உதிக்கிற உன் ஒளியின் இடத்திற்கு ராஜாக்களும் மந்திரிகளும் புறப்பட்டு வருவார்கள். பிள்ளைகளுக்கெல்லாம் அதை சொல்லிக் கொடுங்க. உனக்குள்ள ஒரு தனித்துவமான திறமைகள் இருக்குது. நான் ஜோஷுவா கிட்ட, நிதி கிட்ட, இல்லை மற்ற பிள்ளைங்கிட்ட நான் பேசும்போது தான் சொல்லுவேன், யூ ஹாவ் சம் யூனிக் பொட்டென்ஷியல்ஸ். என்னங்க, என்ன வாழவே முடியாத ஒரு பிறவியாவா கடவுள் நம்மளை படைச்சிருக்கிறாரு. கடவுளுடைய சாயலுங்க நீங்கள். என்ன அப்பா, என்ன சாதாரணமான ஒரு ஆளா நீங்கள்? யூ ஆர் த இமேஜ் ஆஃப் காட், யூ ஆர் த லைக்னஸ் ஆஃப் காட். அவரை போலவே அவர் உங்களை படைச்சிருக்கிறாருங்க. உங்களால் என்ன பண்ண முடியாதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எது வராதுன்னு நினைக்கிறீங்க? எதை மாற்ற முடியாதுன்னு நினைக்கிறீங்க? எல்லாமே கூடுங்க. ஹல்லேலூயா. கடவுளுடைய பிரசன்னம் உங்களுக்கு உதவி செய்யும், அவருடைய கிருபை உங்களுக்கு உதவி செய்யும். தகப்பனே, இந்த மாலை நேரத்தில் ஆண்டவரே, இப்படிப்பட்ட ஒரு ஞானமான வார்த்தைகளை, இப்படிப்பட்ட தெளிவான ஒரு வார்த்தைகளை எங்களை நோக்கி நீர் அனுப்பினதற்காய் நன்றி. ஹல்லேலூயா. எங்கே இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். இதை ஆன்லைனில் பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா. ஃபேன் இன்டு ஃப்ளேம். ஹல்லேலூயா. தாவீது தான் தினந்தோறும் செய்கிறபடி, ஹல்லேலூயா, அதை வந்து பட்டை தீட்டி கொண்டே இருந்தது போல வாழ்க்கையையும் நேரங்களையும் வீணாக்காம, சும்மா என்னத்தையோ பிறந்தோம் தின்னோம் போனோம் அப்படி இல்லாமல், இல்லை கடவுள் எனக்குள்ள ஒன்று வச்சிருக்கிறாரு, அதை நான் தீட்ட போகிறேன், அதில் நான் வளர போகிறேன், என்னுடைய வரங்கள் வித்தியாசமாக இருக்கலாம், அதை வந்து நான் இன்னும் அதில் பயிற்சி செய்ய போகிறேன், அதில் இன்னும் முயற்சி செய்ய போகிறேன், அதனால் ஒரு வளர்ச்சியை நான் பார்க்க போகிறேன். ஹல்லேலூயா. ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் இன்றைக்கு அனலூட்டப்படட்டும் ராஜா. ஒவ்வொருத்தரும் இருக்கிற திறமைகள் பட்டை தீட்டப்படட்டும் ராஜா. ஆண்டவரே, அந்த திறமையை வச்ச நீங்களே அந்த திறமைக்கு ஏற்ற அங்கீகாரத்தை எங்களுக்கு கிடைக்கும்படி செய்வீங்க. ஹல்லேலூயா. சில பேர்கிட்ட திறமை இருக்குது, அதுக்கான அங்கீகாரம் இல்லாமல் இருக்கலாம். கவலைப்படாதீங்க, ராஜாக்கள் உங்களை தேடி வருவார்கள். பெரிய பெரிய ஆர்டர்ஸ் உங்களை தேடி வரும். பெரிய பெரிய நிறுவனங்கள் உங்கள் வீட்டு வாசப்படியில் நிற்கும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மிகப்பெரிய வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டாக ஆரம்பிக்கும். தேவன் உங்களை ஆக்குவாருங்க. மலை மேல் உள்ள பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதாதானே வெளியரங்கமாய் பலனருளுவார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதனால் கவலைப்படாதீங்க. நீங்கள் உங்கள் வேலையை செஞ்சுக்கிட்டே இருங்க. கடவுள் உங்களை உயர்த்துகிற வேலையை அவர் செய்வார். உங்கள் திறமைக்கான அங்கீகாரத்தை கிடைக்கும்படி ஆண்டவர் செய்வார். ஹல்லேலூயா. ஒருவேளை சில திறமைகளோடு சில முயற்சிகள் எடுத்து நீங்கள் தோற்று போயிருக்கலாம். கவலைப்படாதீங்க, தேவனுடைய அங்கீகாரம் உங்கள் வாழ்க்கையில் வரும். கர்த்தர் ஏற்ற நபர்களை உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வருவார். ஏற்ற சந்திப்பை அவர் உங்களுக்கு கொடுப்பார். சில நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டாகும்படியாக அவர் செய்வார். ஓ, we love you Lord, we love you Lord, we love you Lord, we love you Lord. இங்கே நாளில் ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளே இந்த கிருபைகள், இந்த கிருபா வரங்களை நான் இம்பார்ட் பண்ணுறேன். இன்னைக்கு சில கிஃப்ட்ஸை இவங்க வாழ்க்கையில் நான் இம்பார்ட் பண்ணுறேன். லார்ட், ஐ இம்பார்ட் சம் ஸ்பிரிச்சுவல் கிஃப்ட்ஸ், some talents Lord. Hallelujah. கிறிஸ்துவின் சரீரமாக இருக்கிற இந்த பிள்ளைகள் மேலே சில வரங்களை, சில கிருபைகளை நீர் எங்களுக்கு அருளின சில கிருபைகளை அவங்க வாழ்க்கையில் நான் இம்பார்ட் பண்ணுறேன் Lord. Hallelujah. Hallelujah. Lord, I impart the same anointing, the same grace Lord.
Hallelujah. Rashaka labora shakere bele ketoro. Rimana shadala katere bo shekere bela katara balaba. ஆவிக்குரிய வரங்களும் வெளிப்படும், நேச்சுரல் கிஃப்ட்ஸும் வெளிப்படும். ஃபேன் இன்டு ஃப்ளேம். ஹalleluya. ஹalleluya. உங்க 9 gifts of the Holy Spirit, ஆவியின் வரங்களும் உங்ககிட்ட இருந்து வெளியில வர ஆரம்பிக்கும். ஹalleluya. 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 Thank you Jesus. உங்களை குறித்த நல்ல உணர்வோடு போங்க, உங்களை குறித்த நல்ல மேன்மையான எண்ணங்களோடு போங்க. என் தேவன் என்னை தனித்துவம் படைச்சிருக்கிறார். சூரியனின் மகிமை வேறு, சந்திரனின் மகிமை வேறு. சூரியன் பகலை ஆளுகிறது, சந்திரன் இரவை ஆளுகிறது. ஹalleluya. நீங்கள் எதையோ ஒன்றை ஆளும்படியாக தேவன் உங்களை படைத்திருக்கிறார். ஹalleluya. ஹalleluya. ஒன்று இரவை ஆளலாம் அல்லது பகலை ஆளலாம். உங்களுக்குன்னு ஒரு எல்லையை கடவுள் வைத்திருக்கிறார். அதுல நீங்க தான் ராஜா, அதுல நீங்க தான் ராணி. ஹalleluya. உங்களுக்குன்னு சில எல்லைகளை கடவுள் கொடுப்பார், உங்களுக்குன்னு சில ஏரியாக்களை அவர் கொடுப்பார். அதில் நீங்கள் ஆளுகை செய்ய ஆரம்பிப்பீர்கள். மா கரபோ ஷகலபரபல ஹதரபலபோ. ஹalleluya. எல்லா சோர்வுகள் நீங்கட்டும், எல்லா தோல்வியின் எண்ணங்கள் நீங்கட்டும், எல்லா தாழ்வு மனப்பான்மைகள் நீங்கட்டும். ஹalleluya. ஒரு நல்ல ஆட்டிடியூட்ஸோட போகட்டும் சுவாமி. தங்களையும் மற்றவர்களையும் மேன்மையாய் நினைக்கும் மனோபாவத்தோடு செல்லட்டும் தாப்பனே. மனதார வாழ்த்தி அவங்களை ஆசீர்வதிக்கிறேன். அவிதமாய் செய்கிறீர், உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். ஹalleluya. praise the Lord, praise the Lord, amen. கர்த்தர் நல்லவர், amen. எத்தனை பேருக்கு இந்த மாலை ஆசீர்வாதமாக இருந்தது? ஆமென். கர்த்தர் நல்லவர். எப்போவுமே ஆண்டவர் வேற மாதிரி செய்வார், வித்தியாசமாய் செய்வார். ஸோ நான் எப்போவுமே ஆவியானுடைய செயலை நான் நம்புகிறேன். ஆமென். பிரைஸ் காட். ஆண்டவருக்கு என்று நாம் கொடுக்க இருக்கிறோம். ஹalleluya. கிவிங் இஸ் ஒன் கைண்ட் ஆஃப் கிஃப்ட்ஸ். ஆமென். எல்லாரும் கொடுப்பீங்க, ஆனால் சிலரை கொடுக்குறவங்களுக்காகவே அழைச்சிருக்கிறார். ஆமென். இதை பேசும்போது உங்களுக்கு அப்படிப்பட்ட உணர்வு வந்ததுன்னா அந்த அனாயிண்டிங் உங்கள் வாழ்க்கையில் வேலை செய்ய ஆரம்பிக்கும். கொடுப்பதே அழைப்பு. ஆமென். பகிர்ந்து கொடுக்கிறவன். சிலர் உற்சாகப்படுத்துவீங்க, சிலருக்கு இரக்கம் செய்வீங்க, ஆனால் சிலர் கிவ்வராகவே இருப்பீங்க. வாரி இறைத்தான் ஏழைகளுக்கு கொடுத்தான். ஆமென். கடவுள் உங்களை ஒரு கிவ்வராகவே வைப்பார், வாரி இறைக்கிற நபர்களாகவே அவர் உங்களை வைப்பார். ஆமென். ஆமாம். ஏராளமான செல்வம் உங்கள் கையில் வரும். அது ஒரு ஒன் கைண்ட் ஆஃப் மினிஸ்ட்ரி, ஒன் கைண்ட் ஆஃப் கிஃப்ட்ஸ். ஹalleluya. 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 கடவுள் அதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் கொடுத்து உங்களை மேன்மைப்படுத்துவார். ஆமென்.